கர்த்தரை சேவிப்பது நம்முடைய வாழ்வின் மிகப்பெரிய சிலாக்கியம். ஒரு மகா பெரிய திட்டத்தோடு தேவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களை குறித்த தேவனுடைய நோக்கங்களை அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது ஆச்சரியங்கள், அதிசயங்கள், மகிமைகள் நம்முடைய வாழ்வில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமேன் மாத்திரம்தான் வராதே ஒழிய தோத்திரம். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டுடைய வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணுங்க. அதை ரிசீவ் பண்ணுறது எப்படி சொல்கிறது? ஆமேன் அப்படின்னு சொல்கிறது. ஆமாம், ஆண்டு ஒரு வார்த்தையை டெட் பாடியே ரிசீவ் பண்ணிச்சான். டெட் பாடியே தலித்தாகுமி. அந்த பெண்ணு எந்திரிச்சு உட்காந்துட்டா. என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு. வாலிபனே எழுந்துரு. நாயின் ஒரு விதவ மகன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். லாசருவே வெளியே வா. அவனும் வெளியில வந்துட்டான். தோத்துறான். உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசுறாரு. ஐ லவ் எசேக்கியேல். தோத்துறான். பரலோகத்தில் போய் பலரை கட்டி பிடிக்கணும்னு இருக்கேன், முத்தம் கொடுக்கணும்னு இருக்கேன். நீங்கள் வர்ற மாதிரி ஐடியா இல்லையா? சரி, நான் போய் அப்படி கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் வச்சுருக்கேன். எசேக்கியேலை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது 37ஆம் அதிகாரத்தை கேட்பேன். தோத்திரம். எப்படி நீங்கள் உலர்ந்த எலும்புகள் நடுவில் பேசுனீங்க? அவர் சிம்பிளாக சொல்லுவார். அவர் சொன்னார், நான் பேசினேன், அவ்வளோதான். தோத்துறேன். அவர் பேச சொன்னார், நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவார். பாவம், எங்களாவது உசுர் இருக்கிற ஆளுகள்கிட்ட பேச சொல்கிறாரு. தோத்துறேன். அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தோத்துறேன். ஆனால் உலர்ந்த எலும்புகள்கிட்ட பேச சொல்கிறாரு. எசேக்கியேல் சூப்பர்ல. அது எப்படி நான் பேச முடியும்? அதெல்லாம் பேச முடியாது ஆண்டவரே. ஒரு ரெஸ்பான்ஸ் வராது, எல்லாம் காஞ்சி கணக்கடா எலும்பு. இதுகள்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறீரே அப்படிலாம் அவர் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் சொல்லலை. பேச சொல்கிறாரு தேவன். பேச வேண்டியது என் வேலை, நான் பேசிடுறேன் அப்படின்னு பேசினார் பாருங்க. பைபிள் சொல்லுது, அங்கே ஒரு அசைவு உண்டாயிற்று. சட 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 சடன்னு ஒரு சத்தம். அந்த எலும்புகள் எல்லாம் அப்படி அசைஞ்சா ஒரு சத்தம் வரும்ல. அந்த பள்ளத்தாக்கில் இருந்த எலும்பு கூட்டமெல்லாம் அசைதுங்க. நான் நினைக்கிறேன் எல்லா எலும்பும் டக்கு 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 டக்குன்னு இப்படி நிமிர்ந்திருக்கும். யாராவன் ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கான். தோத்திரம். எசேக்கியேலா தீர்க்கதரிசியா? தேவ வார்த்தையா? தேவ வார்த்தையை கேட்கும் போது நாங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க முடியும்? தோத்திரம். எது? எலும்பு. தோத்திரம். எலும்பு. டெட் பாடி தேவ வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சான். எத்தனையோ காலங்களுக்கு முன்னால செத்து போய் காஞ்சு போய் கிடந்த எலும்பு தேவ வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சான். மனுஷனா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். தோத்துறான். என்னாலெல்லாம் ஃபீலிங் இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியாது, ஃபீலிங் இல்லாமல் பாட்டு பாட முடியாது, ஃபீலிங் இல்லாமல் பிரசங்கம் கேட்க முடியாது. ஏன்னா நான் மனுஷன். எனக்கு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அதில் உடன்பாடு இல்லைங்க. வார்த்தை வரும்போதே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமேனா? இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு திருப்பிக் கொள்ளலாம். தோத்திரம். ஆமா, யோபுவின் புத்தகம்
யோபுவின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆமா, 42வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு பக்தனுக்கு ஒரு அறிவு, அதை அறிக்கை செய்றாரு. அறிவு இருந்தா தான் எதை அறிஞ்சிருக்கிறோமோ அதை அறிக்கை பண்ண முடியும். அறிவோட நிற்பதும் தவறு, அதை அறிக்கை செய்யவும் வேண்டும். ஆமா, அவரு சொல்றாரு, நீர் செய்ய நினைத்தது, ஆமா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். You are the God of Almighty. உம்மால முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவும் இல்லை. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்று. நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைபடாது. நீங்க ஒன்ன என் வாழ்க்கையில பிளான் பண்ணி வச்சிருக்கும் போது அது எந்த கோணத்திலும் தடைபடவே, அது நிறைவேறியே தீரும். நாம ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளான எப்படியாகிலும் நிறைவேற்றிடணும் அப்படின்லாம் பல பிரயாசப்படுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல சாம்பார் வைக்கணும்னு பிளான் பண்றோம். வீட்டுக்காரரும் அந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு நாள் கூட அதை நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லை. நல்ல சாம்பார் அப்படின்னு சொன்னதே இல்லை. அவர் சொல்லாம இருந்தா கூட சந்தோஷம்தான். ஆனா உன்னை சொல்லுவாரு, எங்க அம்மா சாம்பார் மாதிரி வரல. அதுதான் நமக்கு கபங்கும். 20 வருஷமா சொல்லுவார், எங்க அம்மா சாம்பார் மாதிரி வரல, எங்க அம்மா சாம்பார் மாதிரி வரல. அப்படி என்ன சாம்பார் அந்த கிழவி வச்சுச்சுன்னு தெரியல. இருந்தா கூட கிழவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் போய் சேர்ந்துட்டு சில வீட்டு கிழவி இத சொல்ல சொல்ல அதுக்கு மவுசு ஜாஸ்தி, சீக்கிரட்டா லீக் அவுட்டும் பண்ணாது. இவரும் சொல்றதை நிறுத்தவும் மாட்டார், எங்க அம்மா சாம்பார் மாதிரி வரல. அப்போ அக்காவுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. தோத்துறான், எப்படி ஆகிலும் அந்த சாம்பார் மாதிரி வச்சு போடணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு என்னென்னமா ஒர்க் அவுட் பண்ணுது. தோத்துறான் இருக்கீங்களா? அப்பவும் அவர் அப்படித்தான் சொல்லுவார். அது நாக்கு செத்த கேஸ், அப்படித்தான் சொல்லும். அல்ல சொல்லுங்க, நீ சந்தோஷமா சாம்பார் வைக்கா. அல்ல சொல்லுங்க, உன்னை சொல்றேங்க்கா, உனக்கு நீ இந்த 20 வருஷம் அந்த கிளவி வச்ச சாம்பார் மாதிரி வைக்கணும்னு பிளான் பண்ணி நீ 1008 வெரைட்டியில சாம்பார் வச்சுட்டக்கா. அங்கிருந்து ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியுங்கக்கா. நீயாவது சொல்லலாம்ல. நீ என்ன செய்யற, எப்படி ஆகல இந்த கிளவி சாம்பார் மாதிரியே வச்சிடணும்னு புது புது கோணத்துல சாம்பார் வச்சுட்ட. ஆனா அதை ருசிச்சு ரசிச்சு அது இந்த மாதிரி டேஸ்டா இருக்குன்னு சொல்ற அந்த டேஸ் இல்லக்கா. அல்லையா சொல்லுங்க. அதனால நீ ஒண்ணு சோர்ந்து போகாதக்கா. தோத்தரம் இருக்கிறீங்களா? சில சமயம் நாம போடுற திட்டங்கள் நாம நினைக்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகாம போயிரும். ஆனா கர்த்தர் நம்மளை குறிச்சு போடுற திட்டம் அது ஒரு நாளும் தடைபடாது. இன்னைக்கு நேத்து போட்டது இல்ல, நம்மளை குறிச்சு ஆண்டுடைய திட்டம். எபேசியர் 1:4, எரேமியா 1:5, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்ப ஆண்டவருடைய அந்த முன்குறிப்பு, அந்த திட்டங்கிறது நம்மளை குறிச்சு உலக தோற்றத்திற்கு முன்னே, நான் என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்ன குறிச்சு அவர் திட்டம் பண்ணிட்டாரு.
உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறாரு. ஆமெனா? அவர் திட்டம் பண்ணது நடந்தே தீரும். அதனாலதான் அவர் இந்த பூமியில என்னை பிறப்பிக்க வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவர் அறியாம நான் இருந்தாலும் அவர் என்னை தேடி வந்தாரு. அவர் அறிகிற பாக்கியத்தை எனக்கு தந்தாரு. என்ன அபிஷேகம் பண்ணினாரு, என்ன நல்ல சபையில வச்சிருக்கிறாரு. இது எல்லாமே அவர் திட்டத்தின் ப்ராசஸ் தான். அவருடைய திட்டத்தின்படி தான் ஒவ்வொரு நாளும் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறார், என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பிளான் நிறைவேறிக்கிட்டே இருக்கும்னா, இன்னும் எனக்காக அவர் குறித்திருக்கிறவைகள் சகலமும் என் வாழ்வில் நிறைவேறியே தீரும். தேவ திட்டம் தடைபடாது. தேவ திட்டம் தடைபடாது. இருக்கீங்களா? ஆமா. நம்மளை ஆண்டவர் திட்டம் இல்லாம அழைக்கலைங்க, நோக்கம் இல்லாம நம்ம யாரையுமே ரட்சிக்கலைங்க. அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், நான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன்னாலே நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னை பத்தி எங்க அப்பாவுக்கு திட்டம் இருக்கோ, அம்மாவுக்கு திட்டம் இருக்கோ, புருஷனுக்கு திட்டம் இருக்கோ, பிள்ளைக்கு திட்டம் இருக்கோ, ஆமா மனைவிக்கு திட்டம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாதா, ஆனா என்ன குறிச்சு பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன பரலோகம் வாட்ச் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்னை கவனிக்கிறார். அவர்தான் என்னை இயக்குகிறார், அவர்தான் என்னை நடத்துகிறார். நிச்சயமா என்னை எதற்காக பிடித்தாரோ, அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ அதை நோக்கித்தான் என்னை நடத்துவார். அவர் நோக்கம் என் வாழ்வில் நிச்சயமாய் நிறைவேறி தீரும். தேவனுக்கு அப்படி என்ன திட்டம்? அவருக்கு ஒரே திட்டம் தான், ஒரே ஒரு திட்டம் தான். சகல மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எப்படி ஆகிலும் முழு மனுக்குலமும் தேவனுடைய நேசம் திரும்பிடணும். அது ஒண்ணுதான் அவருடைய பிளான் 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 பிளான். ஆமெனா? From the book of Genesis, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எல்லாம் என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவன். மனுக்குலம் என்னுடைய மனுக்குலம், நான் படைச்ச என்னுடைய சிருஷ்டிப்பு என்னை விட்டு தூரம் போயிடுச்சு. பாவத்தினால, சாபத்தினால, தோத்திரம், சத்துருவின் தந்திரத்தினால, பிசாசுனுடைய நயவஞ்சகத்தினால மனுக்குலம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால தரித்திரம், அதனால வேதனை, அதனால வியாதி, அதனால சாபம், அதனால சங்கடம், சமாதானமற்ற நிலை. மனுக்குலம் இன்னைக்கு பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. உலகம் அசுத்தத்துக்குள்ள பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. எப்படி ஆகிலும் என் மனுக்குலத்தை என்வசமாய் திருப்பிடணும், மீட்டணும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதா அவருடைய இதய துடிப்பு. நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம்னா யாரோ ஒருத்தர் நமக்காக பட்ட பிரயாசம், வடித்த கண்ணீர், ஜெபித்த ஜெபம், அழுத அழுகை, இதுதான் இன்னைக்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கு. நமக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டவங்க, நமக்கு முன்னால ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க, சபைக்குள்ள வந்தவங்க, அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நமக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ அதே மாதிரி நம்மையும் பயன்படுத்தி நம்ம மூலமா ஒரு கூட்ட ஜனத்தை, ஆயிரக்கணக்கான ஜனத்தை, பட்டணத்தை, கிராமங்களை, தேசத்தை, தெருக்களை, குடும்பங்களை, இளைஞர்களை ரட்சிப்பது, திருச்சபையின் பக்கமா இழுப்பது, பரலோகத்தின் பக்கமா ஈர்ப்பது, அது ஒன்றுதான் தேவனின் திட்டம். நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவர் திட்டம் தான். நாம நினைக்கிறோம் தோத்துறோம், என்ன ஆசீர்வதிக்கிறதோட முடிஞ்சிட்டுன்னு இல்ல. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல கூட அவருக்கு ஒரு சுயநல திட்டம் இருக்கு. தோத்துறான். அது என்னடா சுயநல திட்டம்? தோத்துறான். நம்மளை ஆசீர்வதிக்கிறது மூலமா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து, இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான்டா அப்படின்னு சொல்லணும். அதாவது நாமளே சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. என்ன ஆசீர்வதிச்சது இயேசுநாதர் தான், என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு நாம பக்கத்து வீட்டுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது பல சமயம் நடக்க மாட்டேங்கல. நம்ம எங்க சொல்றோம்? சொன்னா அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவானுங்கிற தெரியல.
ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு பெருமை. ஆனா என்னால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என்னால எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள வந்தாங்க? கேட்காதீங்க கேள்வி. தோத்தரேன். ஆனா நான் 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன் அப்படிங்கறதுல ஒரு பெருமை. எங்க ஊரு கிராமம், எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மேய்க்கிறது எருமை, இதுல வேற பெருமை அப்படிமா. தோத்திரம். எங்க ஊருக்காரன் சொல்லுவான், நம்மளெல்லாம் ரட்சிச்சிருக்கிறாரு, நம்மளெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிலாக்கியம். இதை பக்கத்து வீட்டுக்கு சொல்லி, ஏத்து வீட்டுக்கு சொல்லி, அவன் எப்படி ஆகல ஆண்டவருக்குள்ள வரணுங்கிறதான் தேவ திட்டம். ஆனா அது நடக்கலன்னு அவர் என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால நீ சொல்லாமலே கூட ஏத்து வீட்டுக்காரன் உன்னை பார்க்கும்போது, பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பார்க்கும்போது, இந்த அக்கா எப்படி இருந்தாங்க, அந்த அண்ணன் குடும்பம் எப்படி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நல்லா இருக்காங்களே, சமானமா இருக்காங்களே, ஆசீர்வாதமா இருக்காங்களே. உண்மையிலே இதுக்கு காரணம் இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அந்த சர்ச்சில் இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் அந்த இயேசுதான் இவங்க வாழ்க்கையை இப்படி ஆசீர்வச்சிருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு அறிஞ்சாகிலும் இந்த அக்கா சொல்லலாட்டாலும் பரவாயில்ல, இந்த அண்ணன் சொல்லலாட்டாலும் பரவாயில்ல, நாம வாலண்டியரா அந்த சர்ச்சுக்கு போவோம், நம்ம பிரச்சனையை அந்த ஏசாமி மாற்றுவார், இவங்க குடும்பத்தில் அற்புதம் செஞ்சவர் நமக்கு அற்புதம் செய்வார்னு அவர்கள் தேவ சமூகத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் பலமுறை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. சில சமயம் எல்லாம் நமக்கே டவுட்டா இருக்கும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படிரா நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. தோத்துறான், ஜெபமே பண்ணல ஆசீர்வதிச்சிட்டாரு. டவுட்டாவே இருக்கும். தோத்துறான், டவுட்டாவே இருக்கும். பல சமயங்கள் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம பெர்ஃபெக்ஷனா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு தப்பா தவறா எடுத்துடக்கூடாது யுவரானர். ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? ஓஹோ, தெரியும் சொல்லிட்டீங்களா? இங்க கேட்கல. தோத்துறேன். நம்மளை பத்தி நமக்கு நல்லா அப்படி தெரியலன்னா நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன், கீழ்பாக்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்லையா சொல்லுங்க. அப்போ நம்மளை பத்தி நமக்கு நல்லா தெரியும் சார். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம எப்படி தேவனை தேடுறோம், நம்ம பக்தி எப்படி இருக்கு, நம்ம பரிசுத்தம் எப்படி இருக்கு, நம்ம பைபிள் ரீடிங் எப்படி இருக்கு, ஆலயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆவியானுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் நமக்கு தெரியும். நம்ம வீக்குன்னே நமக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஏன்னா அதுல கூட அவருக்கு ஒரு சுயநலம். நம்முடைய ஆசீர்வாதம் அநேகரை அவர் பக்கமாய் ஈர்த்து விட வேண்டும், இழுத்து விட வேண்டும். ஏன்னா அவருக்கு ஒரே திட்டம், மனுக்குலம் மனம் திரும்பணும், மனுக்குலம் ரட்சிப்ப அடையணும், அவிநாசி கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த சுற்றி இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், நம்முடைய மாவட்டம் கர்த்தரை சேவிக்கணும். கொங்கு மண்டலம் கர்த்தருக்கு சுதந்திரமா மாறணும். That's what is plan. ஆமெனா? அதுக்கு தான் இப்படி கூட்டம். ஒரு நாள் கூட்டம்னாலும் சரி, 7 நாள் கூட்டம்னாலும் சரி, அதுக்கு தான். எப்படி ஆகிலும் நம்ம மூலமா அவருடைய ரட்சிப்பை ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு கடத்திரணும். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் தடைப்படாது. உங்களை அழைச்சவரு உங்களை விட மாட்டார்னே. உங்களை தெரிந்து கொண்டவரு உங்களை ஒரு நாள் விட மாட்டாருக்கா? ஏன்னா அவர் நோக்கம் இல்லாம உங்களை தெரிஞ்சுக்கல. அல்லேலூயா. காய்கறிய காசை கொடுத்து வாங்கிட்டோம்னா தோத்துறான். எப்படியாகிலும் அதை குழம்புல போட்டுருணும்னு பிளான் பண்றோம் பாருங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் ஓட்டையா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி 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 ஓகே, இது வரைக்கும் ஓகே, பட் இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கு, அல்ல சொல்லுங்க, குழம்புல போட்டுருவோம். வேணா பரிமாறும் போது அந்த கத்திரிக்காயை மட்டும் புருஷனுக்கு வச்சிருவோம். தோத்துறோம் அப்படின்னு. அதுல ஒரு ஓட்டை இருந்தா கூட அதை தூக்கி போட மனசு இல்லாம அந்த கத்திரிக்காயை குழம்புல யூஸ் பண்றதுக்கு உனக்கு டேஸ் இருக்கும்னா தோத்துறான். தன் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கின கர்த்தர் உன்னை பயன்படுத்தாம விட மாட்டார், உயர்த்தாம விட மாட்டார், உன் மூலம் அவர் திட்டத்தை நிறைவேற்றாம விட மாட்டார். தேவ திட்டம் தடை தடை. விரோதங்கள் எழும்பினாலும், சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும், விலகி நீ சென்றாலும், சொல்லுங்க அந்த வார்த்தைய, விலகி நீ சென்றாலும், விழுங்கப்பட்டு போனாலும், சொல்லுங்க,
சோ ராஜா கொஞ்சம் வாலிம கூட்டித்தான் சொல்லுங்களேன். தோத்தரம். விழுங்கப்பட்டு போனாலும் தேவ திட்டம் தடைப்படாது. தேவ திட்டம் 3 பாயிண்ட் சொன்னேன், அதை தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறேன். விரோதங்கள் எழும்பினாலும், விரோதிகள் எழும்பினாலும், என் வாழ்க்கையில என்ன குறிச்ச தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் தடை. ஆண்டவரே சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. தடை படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆசீர்வதிங்க. அல்லேலூயாவா. விலகி 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 நீ சென்றாலும், அவர் திட்டத்தை விட்டு, அவர் விருப்பத்தை விட்டு, அவர் நியமித்திருக்கிற பாதையை விட்டு, சபையை விட்டு, அழைப்பை விட்டு, தேவ அன்பை விட்டு, விசுவாசத்தை விட்டு, ரட்சிப்பை விட்டு, அபிஷேகத்தை விட்டு, எதை விட்டு நீ விலகி 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 போனாலும் உன்னை குறிச்ச தேவ திட்டம் தடை உன்னை விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒன்றுக்குள், உலகத்துக்குள், பாவத்துக்குள், அசுத்தங்களுக்குள், அநீதிகளுக்குள், அக்கிரமங்களுக்குள், அருவருப்புகளுக்குள், மாம்சத்துக்குள், சுயத்துக்குள் நீ விழுங்கப்பட்டு போனாலும் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. விரோதங்கள் எழும்பினாலும், நம்மளை குறிச்சு தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தா நம்ம விரோதிக்கும் நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் இருக்கும். நம்ம விரோதி யாரு? பிசாசு. பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்க டக்குன்னு பிசாசுன்ட்டீங்க. தோத்துறேன். ஆமா, நமக்கு மாம்சம் பிரகாரமா இருக்கிற மனுஷங்கள்லாம் விரோதிகள் கிடையாது. பிசாசு எப்ப அந்த பிசாசு இவங்களுக்குள்ள புகுந்து போறானோ அப்ப அவங்க நமக்கு விரோதமா செயல்படுறாங்க. மற்றபடி நமக்கு மனிதர்கள் சத்துருக்கள் அல்ல. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி. பைபிள் பயங்கரமா படிப்பீங்க போல. தோத்துறேன். வாழ்க வளமுடன். நாங்கள்லாம் வளர்ந்த காலத்தில் இப்படிலாம் பாஸ்மார ஆரம்பிச்சுட்டா கிட்டத்தட்ட சர்ச்சில் இருக்கிற அம்புட்டு பேரும் சொல்லுவாங்க, அந்த வசனத்தோட கூட வருவாங்க. தோத்துறேன். அதனாலலாம் நாங்கள் நல்லா இருக்கிறோங்க. வசனத்தை வாசிக்கிறதுனால, வசனத்தை மனப்பாடம் பண்றதுனால வாழ்க்கையில ஒரு நாளும் கெட்டு போயிட மாட்டோம். நம்மளை வாழ வைக்கிறதே வசனம் தான். ஆமெனா. தினமும் ஒரு முட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிறத பதிலா தினமும் ஒரு வசனம் சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தினமும் ஒரு அதிகாரத்தை சாப்பிடுங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமா தோத்துறான். யோபு கர்த்தருடைய வசனத்தை விரும்பினாராம். அப்ப நமக்கு எதிரி சாத்தான். இங்க யோபு லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் யோபுவை குறிச்சு, யோபுவுக்கு எதிரா, யோபுவுக்கு விரோதமா பிளான். முதல் அதிகாரத்துக்கு நம்ம வந்தா 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். ஊத்சு தேசத்துல யோபு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சொந்தக்காரர். அவரு கர்த்தர் அவர் ஆசீர்வச்சிருந்தாரு. மந்தைகள் அவ்வளோ பெருக்கமா இருந்துச்சு. மிருக ஜீவன்கள், கழுதைகள், ஏர்மாடுகள், ஆடுகள், தோத்திரம், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள் என்று ஏராளமான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரு யோபு. சாத்தானுக்கு பிடிக்கல. 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல சொல்றான், நீர் அவனை ஆசீர்வச்சிருக்கிறீரு, நீர் அவனை வேலி அடைச்சு பாதுகாக்கிறீரு. போடாட்டாசு, என் பிள்ளைய நானு வேலி அடைச்சு தான் பாதுகாப்பேன். அதுக்கு ஆமேன் தான் சொல்லாதே ஒழிய, ஆனா நான் பாதுகாப்பேன். இப்படி ஒருத்தன் உசுரை கொடுத்து சொன்னாலும் அவனை முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குமே ஒழிய ஒரு ஆமேன்னு சொல்லாது. ஆனா என்ன செய்யறது, நான் வேலி அடைப்பேன். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவங்களை ஆசீர்வதிக்கிறதா எனக்கு. சில டைம்லாம் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், சரியான சேட்டக்காரனா இருப்பான், குசும்புனாலும் குசும்பு அடங்க மாட்டான். அடிக்கடி சொல்லுவோம், நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யக்கூடாது.
எனக்கு அப்படித்தான் தோணுது. நீ கேட்கறலாம் உனக்கு வாங்கி கொடுக்க எனக்கு மனசே கிடையாது. ஏன்னா நீ அம்புட்டு சேட்டை பண்ற, நீ அம்புட்டு வேற என்ன செய்யறது? உனக்கு செஞ்சுதான் ஆக வேண்டியதா இருக்கு, வடிச்சுதான் போட வேண்டியதா இருக்கு. ஏன் பெத்து தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரொம்ப நல்லவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாம இல்லாம இருக்கலாம். அல்லையா சொல்லுங்க. நிறைய வீட்டுகளில் இப்படி சொல்லுவோம். நம்மளை பார்த்தே நிறைய நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை என்னை பேச அனுமதிச்சா சொல்றேன், இதே மாதிரி சிலாங்கில் ஆண்டவர் பேசுறதா வச்சுக்கிறோமே. உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு தோணவே இல்லை. அவன் அம்புட்டு கத்துறான், உனக்கு ஒரு ஆமேன்னு கூட வரமாட்டேக்கு. உன்னை என்னத்துக்கு ஆசீர்வதிக்கணும்? உன்னை என்னத்துக்கு ஆசீர்வதிக்கணும்? நீ பண்ற சேட்டை குசும்பு இதெல்லாம் பார்த்தா உன் பக்கத்திலே வர்றதுக்கு எனக்கு தோணலை தான். ஆனாலும் என்ன செய்யறது? அழைச்சு தொலைச்சிட்டனே. உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு தொலைச்சிட்டனே. உன்னை முன்குறிச்சு தொலைச்சிட்டனே. உன்னை குறிச்சு மாஸ்டர் பிளான் போட்டனே. அதுக்கும் நீ ஆமேன்னு சொல்ல மாட்டியே. மனிதர்களா இருந்து பிரசங்கத்தை கேளுங்கள். அல்லையா சொல்லுங்க. அப்போ அதாவது வீட்டில் அப்பா வெளியிலேருந்து வருவார். சின்ன பிள்ளையா இருக்கும், ஒரு வயசு 2 வயசு 3 வயசு அப்படின்னு வச்சுக்கிறோமே. அவங்க அப்பா பார்த்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு. தோத்துறான். டவுசர் கூட போட்டிருக்க மாட்டான். தோத்துறான். அப்படியே குதிச்சு ஆய் ஊய் டாடி அப்படிமா தோத்துறான். அவர் பெரிய களைப்பில் வருவார். ஆனா இவனை பார்த்த சந்தோஷத்துல அவர் களைப்பெல்லாம் நெஞ்சிரும், பறந்துடும். அப்படியே போய் அவனை அள்ளி தூக்குவார் பாருங்க. அப்படி தூக்கும் போது அப்பா கையில் இருக்கிற பைய அவன் தூக்கிடுவான். தோத்துறான். ஆனா கொஞ்சம் சீனியர் இருப்பான். தோத்துறான். அதே வீட்டில் அவங்க அண்ணன். தோத்துறான். அவங்க அண்ணன் கொஞ்சம் வளர்ந்துருப்பான். டவுசர், அவர் கொஞ்சம் பெரிய டவுசர். தோத்துறான். அவனை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்திருப்பாரு. அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. தோத்துறான். அவன் அங்கே ஏதாவது பந்தை நோண்டிக்கிட்டு தோத்துறான். அங்கே ஏதாவது தோத்துறோம் என்னது இந்த ரிமோட்டை நோண்டிக்கிட்டு டிவியை நோண்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கே அவன் கவனமெல்லாம் வேற பக்கம் இருக்கும். டேடி வருவார், வந்தாலும் அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. தோத்துறான். அவரு கூட சுரேஷ அப்படிம்பாரு. தோத்துறான். அவன் பேரு சுரேஷா இருக்கும். தோத்துறான். டாடி அப்படிமா அதை கூட ஒரு டாடி. தோத்துறான். எங்கடா இருக்கா? நான் வாரேன், அவ்வளோதான். தோத்துறோம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏரியா பக்கமே வரமாட்டான். இருக்கிறீங்களா? சபையில் இந்த 2 வெரைட்டியும் இருக்காங்க. தோத்துறேன். நான் கண்டுபிடிச்சது whenever you come to the presence of God, நீங்க எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ அப்பெல்லாம் அந்த சின்ன பிள்ளை மாதிரி மாறிடணும். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. நான் பைபிள் படித்தவன், நான் பல வருஷ விசுவாசி, நான் பெரிய விஞ்ஞானி. தோத்துறோம். என் மூளை மண்டைக்கும் வெளியில் இருக்குது. தோத்துறோம். பெருசாக இருக்குது. தோத்துறோம். அப்படியாக்க நான் கேட்காத பிரசங்கம்மா, நான் படிக்காத பைபிளா, அந்த மாதிரி ஒரு சைஸாக அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஒரு ஆமையெல்லாம் வராது, ஒரு அலையிலெல்லாம் வராது. நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தா சாகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு செத்து போயிட வேண்டியதான். பட் என் டேடி வரும்போது, அவர் சமூகம் வரும்போது, அவர் பிரசன்னம் வரும்போது எனக்கு கவனம் வேற எது மேல இல்ல. அவர் வந்திருக்கிறார், அவர் வார்த்தை, அவர் பிரசன்னம். என் எக்ஸைட்மெண்ட்டை எந்த கொம்பனாலையும் நிறுத்த முடியாது. அந்த பரவசம், அந்த உணர்வு. தோத்துறேன். அது எனக்குள்ள வந்துட்டுனா அங்க அந்த ஒரு மாதிரி சைஸா வில்லத்தனமா கடப்பறை முழுங்கிட்டு உட்கார்ந்திருக்கான் பாருங்க. அவர் கண்டுக்கவே மாட்டாரு. எவன் எக்ஸைட்மெண்டோட டடின்றானோ அவன்கிட்ட வந்து தான் அவனை அள்ளி தூக்குவாரு. அவனை தூக்குவாரு. அவன் ஆசீர்வாதத்தை தூக்கிடுவான். இந்த சேச்சி மனசுலயோ நான் கண்ட தேவ பிரசன்னம் அதுதான். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், தோத்தரா இன்னும் எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் என்ன நீங்க வச்சிருந்தாலும் நான் இப்படியே இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோபுவை குறிச்சு சாத்தானுக்கு ஒரு திட்டம். என்ன திட்டம்? 11ஆம் வசனத்துல சொல்றான், நீர் அவனுக்கு தோத்திரம் உம்முடைய விரலை நீட்டி அவனை தொடுவீரானால் தோத்திரம், உம்முடைய சமூகத்திற்கு எதிரே, உம்முடைய முகத்துக்கு எதிரே அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும்.
ஆண்டவருக்கு விரோதமா யோபுவை எழுப்பிடணும். ஆண்டவரை பகைக்கிறவனா, குற்றம் சொல்றவனா, குறை சொல்றவனா யோபுவை மாத்திரணும். இதுதான் சாத்தானுடைய திட்டம். யோபுவை குறித்து சாத்தானுடைய திட்டம். கர்த்தரை விட்டு அவனை பிரிச்சிடணும். தேவனோட இணைஞ்சிருக்கிறதுனால, தேவன் இவனோட இருக்கிறதுனால கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிறார். தேவ சமூகத்திலிருந்து இவனை பிரிக்கணும், தேவ உறவிலிருந்து இவனை பிரிக்கணும், தேவனுக்கு விரோதமாக இவனை எழுப்பணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய லைஃப்லையும் சாத்தானுக்கு நம்மளை குறித்து அதுதான் திட்டம். ஆமாம், நேற்று கூட அந்த வசனத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். யோவான்ல 10:10, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும். நம்முடைய சமானத்தை அழிக்கணும், தேவ உறவை அழிக்கணும், ஜப ஆவியை அழிக்கணும், தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை அழிக்கணும். அதான் அவனுடைய திட்டம். தேவனை விட்டு நம்மளை தூரப்படுத்திட்டா, தேவனை விட்டு நம்மளை பிரிச்சுட்டா, நம்மளை ஈஸியா அவன் பக்கம் ஈர்த்திடலாம். அதான் சாத்தானுடைய திட்டம். பாலாக்குக்கு, மோவாபிய ராஜா பாலாக்குக்கு பீலையாம் ஆலோசனை சொல்றான். நான் சபிக்கலான்னு போறேன், அவங்களை சபிக்க முடியல. ஆண்டவர் அவனை சபிக்க விட மாட்டாரு. சபிக்கலான்னு வாயை திறக்க, வாயிலிருந்து வர்றதெல்லாம் ஆசீர்வாதமா தான் வருது. தேவன் ஆசீர்வதிக்க நினைக்கிறவனை சபிக்கிறது எப்படி? என்னால முடியாது. வேணா கடைசியில் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். ஒரே ஒரு ஆலோசனை. தேவன் அவர்களோட இருக்கிறாரு. தேவன் அவர்களை விட்டு பிரிச்சினா தோத்துறான். தேவனை விட்டு அவங்கள பிரிச்சினா, பாவத்தை, அருவருப்பு, அசுத்தத்தை உள்ள கொண்டு போய் தேவனை விட்டு அவங்கள தூரப்படுத்தினா ஈஸியா இஸ்ரவேலரை மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை காசு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஆமெனா? இன்னைக்கும் சாத்தானுடைய திட்டம் நம்ம லைஃப்ல நம்மளை தேவனை விட்டு பிரிச்சிடணும், தரிசனத்தை விட்டு பிரிச்சிடணும், வார்த்தையை விட்டு பிரிச்சிடணும், சமூகத்தை விட்டு பிரிச்சிடணும். ஆனா யோபு நம்மள மாதிரி இல்ல. அவன் பவுல் அப்போஸ்தலன் மாதிரி. ரோமர் 8:36 சொல்றாருல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் உயர்வானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் தேவதூதர்களானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் என் வாழ்க்கையில எது வேணாலும் வரலாம் போலாம், எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆண்டவர், அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு, அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு, அது நிரந்தரம். அது உடையிறதுக்கு, அது பிரியறதுக்கு ஒரு நாளும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். சாத்தான் நினைச்சது யோபு லைஃப்ல நடக்கல. 21 வசனத்துல சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்ய, தேவனை குறை சொல்லவும் ஈஸியா ஞாயிற்றுக்கிழமை 6 இருந்து நம்மளை பிரிச்சிடாம பாருங்க. சிம்பிளா ஒரு பத்திரிகையை கொண்டு வந்து நீட்டி நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடறான். பா 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 பிரியாணி 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 பிரியாணி. இந்த பத்திரிகையை மோந்துக்கிட்டே நெஞ்சிடறான், போயிடுறான். அங்க பெரிய நாய் இருக்குப்பா அந்த வீட்டில், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோட போன்றான், தோத்துறான். அப்படியே அந்த பிஸ்கட்டை காட்டினீங்கன்னா நாயை ஒரு ரூட்டுக்கு நெஞ்சிடலாம், இழுத்துடலாங்கிற மாதிரி. அந்த சுமலை கண்ட உடனே வாழை சுருட்டிக்கிட்டு தோத்துறான். அவ்வளோ நேரம் அந்த வீராப்பு தோத்துறான். எதுவுமே இப்போ நாய்க்கு இல்லாமல் போயிடுது. ஒரு கல்யாண பத்திரிக்கை தான் நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிருதுல, ஞாயிற்றுக்கிழமை 6 விட்டுட்டு ஈஸியாக பிரிச்சுறான். நம்ம வீக்னஸ் எல்லாம் அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன பேச்ச காணா? ஆனா யோபு எல்லாமே போயிருச்சு ஒரே நாள்ல. 10 பிள்ளைய போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போச்சு, வேலைக்காரங்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, எல்லாம் செத்து போய் நிர்கதியான நிலையில நிக்கிறார் யோபு. அந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை விட்டு, தேவனை விட்டு, சர்வ வல்லவரை விட்டு என்னை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. சாத்தான் செய்ய நினைச்சது என் வாழ்க்கையில நடக்காது, நடக்காது, நடக்க நான் விட மாட்டேன்.
ஹலோ ஹலோ ஹலோ, எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? யோபுக்கு தெரியும் என் லைஃப்ல என்ன குறிச்சு என் சர்வ வல்லவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது நடக்குமே ஒழிய, அது நடக்கணுமே ஒழிய, வேற எந்த சாத்தான் திட்டமும் என் லைஃப்ல நடக்க நான் ஒரு நாளும் அனுமதிக்க. என்னை ரட்சிச்சது எதுக்கு? என்னை சபையில் இருந்து உட்கார வச்சது எதுக்கு? நான் ஞானசானம் எடுத்தது எதுக்கு? நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறது எதுக்கு? அப்பப்ப பத்திரிகையை பார்த்துக்கிட்டு ஆராணிய கட்டடிக்கிறதுக்கா? ஆண்டவரை குறை சொல்றதுக்கா? பாஸ்டரை குறை சொல்றதுக்கா? ஊழியத்தை குறை சொல்றதுக்கா? வாயில வந்தா எது வேணாலும் பேசுறதுக்கா? எப்படி வேணாலும் வாழ்றதுக்கா? இல்ல அது இல்லையே இது இல்லையேன்னு சோர்ந்து போறதுக்கா? பலவீனப்படுறதுக்கா? அசந்து போறதுக்கா? அசதி ஆகிறதுக்கா? எதுக்குமே தேவன் என்ன அழைக்கல. என்ன அழைச்சது என் மூலமா அவர் நாமம் மகிமை அடையணும். என்ன குறிச்சு அவருக்கு ஒரு சிறந்த திட்டம் இருக்கு. அது நடக்கணும், நடந்தே தீரணும். அது தடை. எனக்கு விரோதமா எத்தனை எதிரிகள் வேணாலும் எழும்பட்டும், அவர் நினைச்சது தடபடாது. அல்லேலூயாவா. விரோதி வெளியில தான் இருப்பான், இல்ல வீட்டுக்குள்ளே. மனுஷனுக்கு வீட்டாரு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. 2 அதிகாரம் 9வது வசனத்துல அம்மா யோபு மனைவி சம்சாரம், சரீரமாகிய மனைவி. என்ன மனைவி? சரீரமாகிய மனைவி. அம்மா சொல்றா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து. இதுக்கு பிசாசே பரவாயில்ல இல்லையே. பிசாசு என்ன சொல்றான்? தேவனை நீ தூஷிக்கணும், அதான் பிசாசோட திட்டம். ஆனா மனைவியோட திட்டம் என்ன? நீ தேவனை தூஷிக்கணும், ஆனா அதோட நின்ற கூடாது. நான் சாத்தானுக்கு அக்கா. அல்லையிலே சொல்லுங்க அப்பா. சாத்தான் திட்டம் தேவனை தூசிக்கணும். சாத்தான் எனக்குள்ளே இருக்கான், அதனால நீ தேவனை தூசிச்சிரு. ஆனா அதை விட தாண்டி நான் சாத்தானுக்கே அக்கா, ஆனால எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் வச்சிருக்கேன், செத்து போயிரு. யார் சொல்றா? யோபு மனைவி செத்து போயிருன்றா. அவ என்ன சொல்லி இருக்கணும்? அத்தானு ஐ லவ் யூ. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்தாலும் என்ன உசுரோட வச்சாரு. அதுக்காக கத்தருக்கு உங்களை நான் பார்த்துக்கிறேன் தானே. காப்பி நான் ஊத்தி தரேன், கார்லிக்ஸ் நான் போட்டு தரேன், கைய காலை நான் அமுக்கி விடுறேன், 2 பேரும் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவ மனுஷி, அவ தேவ மனுஷி. ஆனா அவ சொல்றா தேவனை தூசிச்சுட்டு செத்து போயிரும். தனக்கு ரூட்டு கிளியர் ஆகும்னு நினைச்சாலோ தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோபுவை குறிச்சு சாத்தானுக்கு ஒரு திட்டம், யோபுவை குறிச்சு சரீரமாகிய மனைவிக்கு ஒரு திட்டம். ரெண்டுமே எதிரான திட்டம் தான். யோபுவுக்கு விரோதமான திட்டம் தான். யோபுவை காயப்படுத்துற திட்டம் தான். யோபுவை கஷ்டப்படுத்துற திட்டம் தான். யோபுவுக்கு விரோதமான திட்டம் தான். இதையும் தாண்டி நண்பர்கள் வர்றாங்க, சக நண்பர்கள் விசாரிக்க வர்றான், ஆறுதல் சொல்ல வர்றேன்ட்டு வர்றான். வந்துட்டு இங்க ஒரே பேச்சு தான், ஒரே பேச்சு. கிட்டத்தட்ட 41 அதிகாரம் சாப்பிட்டாங்க. அல்ல சொல்லுங்க. ஒரே இவன் மாத்தி அவன் பேச, அவன் மாத்தி இவன் பேச, இவன் மாத்தி அவன் பேச, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான் 11:6 சொல்றான். 11:6 நண்பா, தோளா, பாஸ், உள்ளபடி பார்த்தால், அவன் சொல்றான் பாருங்க, உள்ளபடி பார்த்தால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்ற பிரகாரம் தேவன் உம்மை தண்டிக்கவில்லை. அட கோமாளிகளா. ஏங்க ஆறுதல் சொல்ல வந்தவன் சொல்றான், உமக்கு இந்த தண்டனை பத்தாது, இன்னும் கூட தேவன் நம்ம நினைஞ்சிருக்கலாம், தண்டிச்சிருக்கலாம். ஏங்க என்ன மனசு பார்த்தீங்களா? அவனுக்கு இன்னும் தண்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்புட்டும் போயிருச்சு, சரீரத்திலையும் பருக்கள் ஓட்ட எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் விட பெரிய வேதனை பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறா. என்ன பேச்ச காணோம்? இந்த சாத்தான் பயங்கரமான ஆளுங்க. எல்லாத்தையும் யோபு கிட்ட இருந்து எடுத்தான், அதுவும் சாத்தான் தான். பொண்டாட்டிய மட்டும் உயிரோட வச்சான், அதுவும் சாத்தான் தான். நீங்க யோபுட்ட கேட்டீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் இழந்தான் பாருங்க, தோத்திரம், அது வேதனையா? மனைவி மட்டும் பக்கத்துல உசுரோட இருந்தா பாருங்க, அது வேதனையான்னு கேட்டா
ஐயோ, எல்லாம் என்னை விட்டு போனது வேதனை இல்லடி, நீ முழுசா எனக்கு முன்னால நிக்கிற வர்று அதுதாண்டி மிகப்பெரிய வேதனை இருப்பான். ஏன்னா யோபு லைஃப் அப்படிதான் இருந்துச்சு. அவதான் சொல்றாள் செத்து போன்னு. நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்ல வருவான்னா அவன் சொல்றான், உமக்கு இந்த உபத்திரவம் பத்தாது, இந்த தண்டனை பத்தாது. அப்போ எல்லாமே யோபுவுக்கு எதிராக, யோபுவுக்கு விரோதமாக. சாத்தானுடைய திட்டம் விரோதமாக, சரீரமாகிய மனைவியோட திட்டம் விரோதமாக, சக நண்பர்களின் திட்டம் விரோதமாக. நீ எத்தனை பேர் என் பிள்ளைய குறிச்சு விரோதமா திட்டம் போடு, ஆனா சர்வ வல்லவராகிய எனக்கு என் பிள்ளை யோபுவை குறிச்சு ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம் தெரியுமா? அவன் இழந்ததை எல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுக்கணும். இழந்ததை எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாலேயே கொடுக்கணும். அவனை நியாயம் திருத்தில, அவனை குற்றப்படுத்தினில, அவனை குறை சொன்னில, அவனை காயப்படுத்தினில, அவனை செத்து போன்னு சொன்னில, உங்க எல்லாருடைய கண்ணுக்கு முன்னால, விரோதித்தவர்கள் கண்களுக்கு முன்னால, சத்துருக்களின் கண்களுக்கு முன்னால, சதி திட்டம் கொண்டவர்கள் கண்களுக்கு முன்னால என் பிள்ளை இழந்த எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கணும். அதோட நிறுத்த மாட்டேன். ஏசு ரத்தம் ஜெயம். சாத்தானு ஏற்கனவே அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தான் உன் வயிறு எரிஞ்சிச்சு. இப்ப சொல்றேன், அந்த வயிற்றுல பெட்ரோல் அள்ளி ஊத்திக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஏற்கனவே இருந்ததை விட இரட்டத்தனையாய் நான் அவனை ஆசீர்வதிக்கணும். That's what my plan. நான் செய்ய நினைச்சது, சொல்லுங்க அக்கா, தேவன் செய்ய நினைச்சது சாத்தான் நினைச்சது தடைபடும், சகோதரி நினைச்சது தடைபடும், சக நண்பன் நினைச்சது தடைபடும், சர்வ வல்லவர் நினைச்சது நம்ம லைஃப்ல, நம்ம ஊழியங்கள்ல, நம்ம தரிசனத்துல ஒரு நாளும் தடைபடாது. இன்னைக்கு நம்ம சபையை குறித்து, நம்முடைய ஊழியங்களை குறித்து உலகத்தில் 1000 பேருக்கு 1000 திட்டம் இருக்கலாம் சார். அதிகார வர்க்கத்துக்கு திட்டம் இருக்கலாம், ராஜாக்களுக்கு திட்டம் இருக்கலாம், சாத்தானுக்கு திட்டம் இருக்கலாம், சக மனிதர்களுக்கு திட்டம் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு திட்டம் இருக்கலாம், எழுத்து வீட்டுக்காரனுக்கு திட்டம் இருக்கலாம். சபைக்கு உள்ளேயே உட்கார்ந்திருக்கிற சில நபர்களுக்கு கூட சபைக்கு விரோதமான திட்டங்கள் இருக்கலாம். இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். கூட்டத்துக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாரும் தோத்துறோம் நல்லவகன்னு சொல்ல என்னால முடியாது. தாவீத கல்லெறிதுக்கு பிளான் பண்ணவன் அம்புட்டு நாள் தாவீது கூட டிராவல் பண்ணவன் தான். 600 பேரு தாவீது கூடவே இருந்தவன், தாவீது கூடவே டிராவல் பண்ணவன். இப்ப திடீர்னு ஒரு நேரம் வந்த உடனே டக்குன்னு கல் எடுக்கிறான். என்ன பேச்சக்கான? ஏசுநாதரை காட்டி கொடுத்தவன் அவர் கூடவே இருந்தவன் தான். ஏசுநாதரை தெரியாதுன்னு மறுதலிச்சவன் அவர் கூடவே இருந்தவன் தான். ஆகையினால யுவர் ஆனர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசுநாதர் கூட இருந்த 12 டிக்கெட்லயே ஒரு டிக்கெட் அப்படி, இன்னொரு டிக்கெட் அப்படின்னு இருந்தா சபைக்குள்ள, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் இல்லையா, எல்லா வெரைட்டியும் ஆளுங்க இருக்கத்தான் செய்யும். ஆனா சொல்றேன், சபை கர்த்தருடையது, ஊழியம் தேவனுடையது. இந்த ஊழியத்திற்கு எதிரான எந்த மனுஷ திட்டமும், எந்த சத்துருவின் திட்டமும் தோற்கும். ஆனா இந்த ஊழியத்தை குறிச்ச தேவ திட்டம் தடை படாது. உங்களை பெருக செய்வதுதான் தேவ திட்டம். நீங்க இழந்ததை திரும்ப கொடுப்பதுதான் தேவ திட்டம். I want to say a prophecy. இந்த ஊழியம் இழந்த எல்லாம் இந்த ஊழியத்துக்கு இந்த இரவு திரும்ப வருகிறது. என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல, குடும்பத்துல, தரிசனத்துல, தேவ உறவுல, நீங்க இழந்த எல்லா கிருபைகளும், வரங்களும், அபிஷேகமும், பலனும், மேன்மையும், ஆத்துமாக்களும், ஐஸ்வர்யமும் இந்த இரவு உங்களுக்கு திரும்ப கையளிக்கப்படுகிறது. That's what the plan of God. அதுதான் தேவ திட்டம். அது தடை படாது. உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண உங்களுக்கு முன்னால, உங்க அழிவை பார்க்க விரும்பினவங்களுக்கு முன்னால, நீங்க செத்து போனா தேவலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னால, நீங்க இருந்து என்ன பிரயோஜனம், என்ன ஊழியம், என்ன ஜீவியம், என்ன தரிசனம், என்ன அப்படிலாம் உங்களை பேசினவங்களுக்கு முன்னால இழந்ததை மட்டும் இல்ல, இப்ப இருக்கிறத விட ரபத்தினா கரசோ ரியாந்தர மந்தனமா உங்கள் எதிரிகள் கண்டு மிரளத்தக்கதாக, பிரமிக்கத்தக்கதாக,
ஐயோ நாங்க ஒண்ணு நினைச்சோம், வேற மாதிரி நடந்துட்ட. இருக்கீங்களா? சாத்தா மண்டல அடிச்சிருப்பான். ஐயோ இந்த யோபுவை பத்தி நான் ஒண்ணு நினைச்சேன், இதுக்கு நான் நினைக்காமையே கூட இருந்திருக்கலாம் போல. நான் நினைக்காம இருந்தா கூட அவன் சேம் லெவல்ல இருந்திருப்பான். இப்ப நான் நினைச்சதுனால அவன் டபுள் ஆயிட்டான். தோத்துறான். அவன் மேல ஒரு டபுள் போர்ஷன் வந்துட்டு ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் பெருகிட்டான் அப்படின்னு சாத்தான் நினைச்சிருப்பான். அவன் சக நண்பர்கள்லாம் நினைச்சிருப்பாங்க, ஐயோ இது பத்தாது, இன்னும் உமக்கு தண்டனை வேணும், அப்படி இல்ல நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம், அப்படி இல்ல நாம விரும்பணும், நாம அப்படிலாம் திட்டம் பண்ணணும். ஆனா நாம நினைச்சதுக்கு மாறா சந்து ரபாக்கரஹே, உங்கள் எதிரிகளுடைய திட்டங்களுக்கு மாறா, உங்களை பகைத்தவர்கள் உங்களை பத்தி நினைச்சவர்களுக்கு மாறா எதிரா உங்க ஊழியங்கள் வளரப்போது, தரிசனங்கள் வளரப்போது, சபைகள் வளரப்போது, ஆத்துமாக்கள் பெருகப்போது, ஐஸ்வர்யம் பெருகப்போது, கிருபைகள் பெருகப்போது, வரங்கள் பெருகப்போது, நன்மைகள் பெருகப்போது. தேவன் அதைத்தான் உன் வாழ்க்கையில செய்ய நினைச்சிருக்கிறார். விசுவாசத்தில் நில்லுங்கள். சொல்லுங்கள் விசுவாசத்தில். அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க விசுவாசத்தில். இவ்வளவு வந்தப்ப கூட ஆமா யோபு வாயிலிருந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரலையா, ஒரு எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட் வரலையா, குறை சொல்லணுங்கிற ஸ்டேட்மெண்ட் வரலையா. கர்த்தர் கொடுத்தார். என் வாழ்க்கையில வந்ததெல்லாம் நானா தேடல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு. அப்படின்னா அது இன்னொன்னு மறைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே வெறுமையா தான் இருந்தேன், கர்த்தர் தான் கொடுத்தாரு. கொடுத்தவர் இப்ப எடுத்திருக்கிறாரு. திரும்பவும் நான் வெறுமையா இருக்கிறேன். தோத்துறோம். ஏற்கனவே இதே மாதிரி தான் வெறுமையா இருந்தேன், வெறுமையா இருந்தப்ப தான் கொடுத்தாரு, இப்ப திரும்ப வெறுமையா இருக்கிறேன். எகைன் தோத்துறோம். எடுத்தவர் திரும்பவும் எனக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் 42 சொல்லும்போது நீர் சகலத்தையும் நீர் செய்ய நினைத்தது நான் பிலீவ் பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க என்னமோ ஒன்ன செய்ய நினைச்சிருக்கிறீங்கப்பா. சாத்தான் நினைக்கட்டும், என் மனைவி நினைக்கட்டும், என் நண்பர்கள் நினைக்கட்டும், எதிரிகள் நினைக்கட்டும், சத்துருக்கள் நினைக்கட்டும், ஆனா பரலோகத்திலிருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன், நீங்க அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவுமே வராது. நீங்க பெர்மிஷன் கொடுக்காம சாத்தான் வர முடியாது. நீங்க அனுமதிக்காம என் மனைவி பேச முடியாது. நீங்க அனுமதிக்காம நண்பர்கள் பேச முடியாது. ஆக ஏதோ ஒன்ன நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அது என் வாழ்க்கையில் தடை. நான் நெகட்டிவா பேச மாட்டேன், எதிர்மறையா பேச மாட்டேன், விசுவாசத்தோடு பேசுவேன். ஆமென். நான் விசுவாசித்திருக்கிறவர், ஆமென், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. நம்புவேன், இன்னும் நம்புவேன், விசுவாசிப்பேன், இன்னும் விசுவாசிப்பேன். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. இதுதான் யோபு லைஃப்ல அவர் வாயிலிருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. விசுவாசத்துல நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். சொல்லுங்க அத சத்தமா. அரே வாயை திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்றதுக்கு அவங்க வாய் திறக்கலன்னா, ஆண்டவரே சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏதாவது சொல்லி போட போறேன் பலிபீடத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம்ல, ஒவ்வொரு நாளும் பேசுறாருல, நமக்கு வேண்டியதை பேசுறார், நமக்கான வார்த்தைகளை பேசுறார், வாக்குத்தத்தங்களை பேசுறார். அதை மட்டும் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை மட்டும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் எதிரா இருக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதாவது பார்வோன் 1000 சொல்லலாம், படைத்தவர் என்ன சொல்றாருன்னா முக்கியம். ஆராதிக்கிறதுக்கு அவர் யாரு, அவர் ஆராதிக்க நீங்க போகணுன்றீங்க, உங்களை விடுதலை ஆக்கணும்ன்றீங்க, நீங்க கிளம்பி போறேன்றீங்க. நான் அனுப்பிடணுமா, நான் வச்சிடணுமா, உங்களை விட்டுருவேனா, விட்டுருவேனா? அப்படி அந்த தேவன் யாரு? விடமாட்டேன் உங்களை. தோத்துறோம். அப்படியே தெரியாதனமா நான் விட்டா கூட பின்னாடியே விரட்டிட்டு வந்துங்க, செங்கடல்லே உங்களை போட்டு தள்ளிடுவேன், காலி பண்ணிடுவேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும். இதுதான் பார்வோனுடைய வார்த்தை. போடா டேசு, எங்க கூட ஏசு. அவர் எங்களை விடுவிப்பேன்ட்டார்னா விடுவிச்சிருவாரா?
ஏலே நீ எவ்வளோ பெரிய கோமாளியாச்சு பார்வோனா இருந்தாலும், அல்லையா சொல்லுங்க அப்போ, நீ எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும், படம் உங்ககிட்ட இருந்தாலும், தோத்துறோம் எகிப்திய ராணுவம் உங்ககிட்ட இருந்தாலும், 430 வருஷம் நீ எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும், நீ பெரிய மெஜாரிட்டி பெரும்பான்மையான ஆளாக இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், எங்க அப்பா எங்களை விடுவிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா ஏல நீ ஒன்னும் பண்ண முடியாதுரா. பார்வோன சொல்றேன், அல்லேலூயாவா? என்ன பேச்ச காண? 31 ராஜாக்கள் நிக்கிறான் முன்னால. வந்துருவீங்களா? எங்களை மேற்கொண்டுருவீங்களா? எங்களை ஜெயிச்சிருவீங்களா? கரைக்கு அந்த பக்கம், யோர்தானுக்கு அந்த பக்கம் 2 ராஜாக்களை வீழ்த்தினதுனால நீங்க என்னமா பெரிய ஆளுகளா? வாடா பார்க்கலாம், நாங்க 31 ராஜாக்கள் இருக்கிறோம். 5 பேர் 6 பேர் 7 பேர் 1 2 வருவோம், உங்களை சட்னி ஆக்கிறோம், உங்களை ஒன்றும் தோத்துறோம், நீங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க தான் உங்களை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு 31 ராஜாக்கள் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறான். ஏப்பா ஏப்பா எங்களுக்கு கானான தருவேன்னு கர்த்தர் திட்டம் பண்ணிட்டார்னா, அல்லேலூயாவா? அவர் பிளான் பண்ணிட்டார்னா 31 ராஜாக்கள் இல்லப்பா, 30 முக்கோடியா இருந்தாலும் ம் 31 ராஜாக்கள் இருந்த ஒரு தேசத்தை 31 ராஜாக்களையும் போட்டு அந்த தேசத்தை தம் பிள்ளைங்க கையில ஒப்பு கொடுக்க சர்வ வல்லவரால் முடியும்னா, ஒத்த ராஜா புரியல உனக்கு? இதுக்கு பிறகு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. 31 ராஜாக்கள் இருந்த தேசத்தை அந்த 31 ராஜாக்களையும் போட்டு கானான தருவது அவர் திட்டமா இருந்ததினால், அதை தர தேவனால் கூடுமானால், நம் தேசத்தை நம் கரத்தில் தருவது தேவ திட்டம். திட்டம் எத்தனை விரோதிகள் எழும்பி நின்றாலும் நாங்கள் பெருகுவது ஓ நிச்சயம், சத்தியம். தேவன் செய்ய நினைத்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு எதிரிகள் இருந்தால் நாம் பாக்கியவான்கள், 10 எதிரி இருந்தால் பாக்கியவான்கள், 10,000 எதிரிகள் இருந்தால் அதிக பாக்கியவான். உங்க எதிரிகள் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பாக்கியவான்கள். நான் இந்த உதாரணத்தை என் பிரசங்களை அடிக்கடி சொல்லுவேன். என் புள்ள ஒரு பொருள் என்கிட்ட கேட்கான், என்னால் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியல. உடனே நான் என்ன சொல்லுவேன், மக்களே சிரமமாக இருக்குடா, அடுத்த மாதம் வாங்கி தர மக்களை, கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லி அவனை சமாளிச்சிருவேன். இல்லை டாடி அதில் பணம் இருக்க, பீரோவில் வச்சுருக்கீங்களே, ஏய் அது நாளைக்கு தோத்துறோம், வாடகை கட்டணும்டா, அந்த ஆளுக்கு பதில் சொல்ல முடியாதுடா, அது ஒரு முக்கியமான தேவைக்கு வச்சுருக்கிறேன்டா அப்படின்னு அவனை சொல்லி சமாளிச்சிருவேன். அவன் என்ன வந்துட்டான், நேராக எழுத்து விட்டு அங்கிள்கிட்ட போய் கேட்டான். அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், வந்து நிக்க, உனக்கு தான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கா, உனக்கு தான் நல்லா வச்சிருக்க, உங்க அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே, ஏன் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கா, உனக்கு வச்சிருக்கா பா அப்படின்னு மண்டையில ஒரு தட்டும் தட்டி கேவலமா 2 கெட்ட வார்த்தையும் பேசி திட்டி விட்டான். இதை நான் பார்க்காம இருந்திருந்தாலும் பரவாயில்ல, என் கண்ணால ஜன்னல் வழியா பார்த்துட்டேன். துடிக்குது புஜம். அல்லேலூயா. என் பிள்ளைய அடிப்பது நிஜம். தர 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 இழுத்துட்டு வந்து மூலையில வச்சு 2 குத்து. நான் தான் சொன்னேன்லடா டேஸ், அந்த டேஸ் கிட்ட போய் கேட்கிற, அவன் எப்படி பேசுறான் பாரு, அவன் எப்படி உன்னை இன்சல்ட் பண்ணிட்டான் பாரு, என் புள்ளடா ஒன்ன. டக்குன்னு எனக்கு ஒரு ஞானோதயம் வரும், மட 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 மடன்னு வீட்டுக்குள்ள போவேன், பீரோவை டமால்னு திறந்து உள்ள வச்சிருக்கிறத எல்லாத்தையும் உருவி தோத்துறேன். எது நாளைக்கு முக்கியமான ஒரு தேவைக்கு வச்சிருக்கேன், அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் என்ன பேசுறான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என் பிள்ளைய தூக்கி டமால் அந்த வண்டி மேல உட்கார்றா 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 வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேரா கடைக்கு போய் அதுல ஒரு 3 பீஸ் கொடுங்க. ஒண்ணுதானே கேட்டேன், தோத்துறான். அமைதியாரு, சத்தம் போடக்கூடாது, தோத்துறான். அதுல ஒரு 4 பாக்கெட்டு கொடுங்க, தோத்துறான். 4 டேடி நல்லா தானடா இருந்தாரு சாயங்காலம் வரைக்கும், தோத்துறான். ஆமா இப்ப 3 4 மொத்தமா வாங்கி
தூக்க மாட்டாம தூக்கிட்டு வருவான். தோத்துறோம். அவனை தூக்கி வண்டியில உட்கார வச்சு அந்த ஜாமான்லாம் தூக்கி அவன் மேல வச்சு தோத்துறோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணி வண்டி வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். வர்ற வழியிலே ஒரு ஜெபம், அந்த பைய வாசல்ல நிக்கணும், அந்த பைய வாசல்ல நிக்கணும், அந்த பைய வாசல்ல நிக்கணும். அதே மாதிரி அவன் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பரம சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். இவனை இறக்கி அவன் காதுல விழுகிற மாதிரி, புர்ரா புர்ரா புர்ரா, இனி அவன்கிட்டயாவது கேப்ப, புர்ரா, இது உனக்காகலடா, அவனுக்காகடா. உனக்காக நான் வாங்கி கொடுத்திருந்தேன்னா ஒண்ணுதான், ஆனா அவனுக்காக உனக்கு கிடைக்கிறது 7. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை விரோதங்கள் எழும்பினாலும் அவர் செய்ய நினைச்சது. சன்பல்லாத்து தொபியாக்கள் எழும்பட்டும், நெகேமியாவின் மூலம் அலங்கம் எழும்பும். அதுதான் தேவ திட்டம். சன்பல்லாத்து எழும்பட்டும், தொபியாக்கள் எழும்பட்டும், நெகேமியா மூலம் அலங்க எழும்புறது அவர் திட்டமா இருந்தா, அத சன்பல்லாத்தோ தொபியாவோ தடை பண்ணி நிறுத்த தேவ திட்டம் தடை. விசுவாசத்துல நில்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையில நில்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன பேசினாரோ அதுல நில்லுங்க. டாக்டர் 1000 சொல்லுவாரு, அவர் வார்த்தையில நில்லுங்க, அவர் வார்த்தையை நம்பி நில்லுங்க. டாக்டர் கிட்னி அவுட்டும் பாரு, டாக்டர் மூளையே கிடையாதும் பாரு, தோத்துறான். அதைத்தான் ஏசுனாரு பல நாளே சொல்லிட்டு இருக்கிறார்ல. அல்ல சொல்லுங்க, உன்னை மூளை இல்லாதனாலதான் முதல் செலக்ஷன், தோத்துறோம், உன்னை செலக்டே பண்ணேன். அல்ல சொல்லுங்க. டாக்டர் சொல்லுவாருங்க, 1000 சொல்லுவாருங்க. கர்த்தர் சொல்லிக்கிறார், நானே உன் பரிகாரி ஆகிய வாதை உன் கூடாரத்தை என் தழும்புகளால் நீ அதுல நில்லுங்க, அதுல நில்லுங்க. அவர் செய்ய நினைத்தது. விரோதங்கள் எழும்பினாலும் விலகி நீ சென்றாலும். இருக்கீங்களா? தேவன் அவருடைய திட்டத்தை நம்மகிட்ட சொல்லிடுவாரு. நம்மளை என்ன வாக்க போறேன், நம்மளை குறித்து அவருடைய நோக்கம் என்ன அப்படின்லாம் பேசுவார். வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க, அது நம்மளை குறித்த தேவ திட்டம். பைபிள் படிக்கிறேன் பாருங்க, நம்பிக்கையில் சொல்றேன் தோத்துறான். பைபிள் படிக்கும் போதெல்லாம் நம்ம கூட பேசுறாரு பாருங்க, அப்படியே வசனம் வாசிக்கிட்டே வருவோம். திடீர்னு ஒரு வசனம் படிக்கும் போது மட்டும் உடம்பெல்லாம் சிலுக்கும். மனுஷனா இருந்தா அல்ல சொல்லுங்க, அப்படி சிலுக்கும். அப்படின்னா அந்த இடத்துல தேவன் அந்த வசனத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம். சில வசனம் படிக்கும்போது அழுகையா வரும், அழுகணும்னு தோணும், திடீர்னு அழுக வந்துடும். எந்த கோணத்திலாக நம்ம கூட பேசுவார். சர்ச்சுக்கு வரும்போது, ஜெபக்கூட்டத்துக்கு வரும்போது, உபவாசத்துக்கு வரும்போது, இப்படி எத்தனை முறை பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கை, அந்த வாக்குத்தத்தம் தான் நம்ம எதிர்காலம். அதை நம்ப பழகிட்டீங்கன்னா, அதை விசுவாசிக்க பழகிட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த கோட்டை தொடாம நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆமேனா? தோத்திரம். என் பிரசங்கத்துக்கு அவர்கள் 2 பேர் விலகி செல்லுகிறார்கள். அல்ல சொல்லுங்க, நீ விலகி சென்றாலும் என் பிரசங்கம் தடைப்படாது. அல்ல சொல்லுங்க, ஆமேனா? அப்போ தேவன் நம்ம கூட பேசின பிறகு நம்ம விலகி போறது. இப்போ ஆபிரகாம்கிட்ட சாராள்கிட்ட ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், பூமி வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், கடற்கரை மணல் அத்தனையா, வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆண்டு பல முறை வாக்குத்தத்தமா சொல்லிட்டாரு. அப்பவே ஆபிரகாமுக்கு வயசு 75, அம்மாவுக்கு வயசு 65. அது கிழவன், அவன் கிழவன், இது கிழவி. தோத்துறான். கிழவனுக்கும் கிழவிக்கும் தான் வாக்குத்தத்தம். அவர் என்னமோ தெரியல, வாக்குத்தத்தமே அப்படி ஆளுக்கு தான் கொடுக்குறாரு. அல்ல சொல்லுங்க, அப்பா அன்ஃபிட்டுக்கு தான் பேசுவார். ஆமேனா? தகுதி இல்லாதவனுக்கு தான் வாக்குத்தத்தமே வரும். எப்படிரா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வாக்குத்தத்தம் வரும். நமக்கெல்லாம் பேசுறாரு, நம்ம கிட்ட சொல்றாரு, நமக்கு எவ்வளவு பெரிய தரிசனம் தர்றாரு அப்படின்னு. ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அதை நம்ப முடிஞ்சிச்சு. எஸ் அப்படின்னு தான் அவங்க கிளம்பி போறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறாங்க. 16வது அதிகாரம் வரும்போது ஒரு ஜர்கு தோத்துறான். சாராளம்மாவுக்கு ஒரு சர்க்கிள் 16ஆம் அதிகாரத்துல. அதானே டார்லிங்கு, சொல்லுமா, வயசு போய்கிட்டு இருக்கு, ஆனா வாக்குத்தத்தம் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால தோத்துறான். நம்ம வீட்டில் பாத்திரம் வளர்க்கறதுல ஒரு பாப்பா, ஆமா ஆகாரு, அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அடாடாடாடா,
என்ன ஒரு இரக்கமுள்ள மனசுக்காரி. அல்லையா சொல்லுங்க. யார கல்யாணம் பண்ணிக்கங்க? ஆகார. சரி, ஆபிரகாம் ஆகிலும் ஏம்மா ஏம்மா இப்படி பேசுறியே, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? ஒன்னு புரிஞ்சுக்கோ. நாமளா தேடி போனோமா, கர்த்தர் நம்மளை தேடி வந்தாரா? கர்த்தர் தேடி வந்தார். நாம வாக்குத்தத்தம் கேட்டு கொடுத்தாரா, அவரா கொடுத்தாரா? அவரா கொடுத்தாரு. ஆமெனா? எனக்கு பின் என்னிலும் வல்லவர்கள் வருகிறார்கள், அவர்கள் உங்கள் பொருத்தனைகளை உடைப்பார்களாக. அல்லையா சொல்லுங்க. நாளைக்கு தம்பி ஞானேஸ்வரரா தோத்துறா, நல்ல வசனத்தை பேசுகிற அபிஷேகமுள்ள ஒரு மகிமையான பாத்திரம் தோத்துறான். என் தம்பியினுடைய மெசேஜை நான் நிறைய கேட்டிருக்கேன் தோத்துறோம். இன்னைக்கு இந்த நாட்களில் சபைகளுக்கு உயிர் மீட்சியை கொடுக்க கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு நல்ல கருவி. நீங்கள் வாங்க, மிஸ் பண்ணாமல் வாங்க. நீங்கள் ஒருத்தரும் தோத்துறான். ஆமாம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் மகிமையாக உங்களோட பேசுவார். இப்போ என் கூட வாங்க. அல்லேலூயாவா? ஆகாரம் எடுத்துக்கங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாமும் ஆகாரம் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட 2 பேருமே அந்த இடத்துல தேவ திட்டத்திலிருந்து விலகுகிறார்கள். முதல்ல சாராள் அம்மா, அப்புறம் சாராள் பேச்ச கேட்டு ஆபிரகாம் அம்மா. தேவ திட்டம் என்ன? இவங்க 2 பேர் மூலம்தான் சந்ததி ஈசாக்கு இந்த பூமிக்கு வரணும். ஆனா சாராள் அம்மாவுக்கு அதை ஏத்துக்கிற மனசு இல்ல. ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்ப இல்ல. நம்மளும் அப்படித்தானே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அப்ப இருக்கும். அப்ப இருந்த ஆர்வம், அப்ப இருந்த விசுவாசம், அப்ப இருந்த ஜெபம், அப்ப இருந்த வைராக்கியம் இப்ப இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க. இருந்துச்சுன்னா சூப்பர், இல்ல கொஞ்சம் வளர்ந்து இருந்துச்சுன்னா சூப்பரோ சூப்பர். ஆனா 80% இல்லைன்னு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே அந்த ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்துல நமக்கு இருக்கிற அந்த உற்சாகம் எல்லாம் நாள் ஆக 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 தேஞ்சிருது. தோத்துற சாராளம்மா அன்னைக்கு கிளம்பி வந்தவ இன்னைக்கு வேணாம் விட்டுருவோம், ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு திட்டத்தையே மாத்துறா. தேவ திட்டத்தையே மாத்துறா, விலகி போறா. தேவ திட்டத்தில் என்ன விட்டுருங்க, நீங்க ஆகார வச்சு பாத்துக்கங்க. ஆபிரகாமும் அங்க விலகுறான். இல்ல நீ நானும் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அப்படித்தான் நாம சொல்லியிருக்கணும். அல்லேலூயாவா? சரி, ஓகே, நான் வேணா ஆகார கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆகார் மூலம் ஒரு சந்ததி வரட்டும் அப்படின்னு ஆபிரகாமும் பிளான் பண்றான். 17:1 வந்து சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயாவா? அதே 17 அதிகாரத்துல 17 வசனத்துல சொல்வார், இனி அவளை சாராய்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு, அவள் ஜாதிகளுக்கு தாய். அல்லேலூயா சொல்லுங்க. 17 வசனம் சொல்லுது, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தானா. கர்த்தர் பேசுறாரு, குப்பரடிக்க விழுந்து. யாரு? ஆபிரகாம். சிரிக்கான், தத்துறான், சிரிச்சுக்கிட்டே சொல்றான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதானவள் பிள்ளை பெறுவாளோ? ஓஹோ, அப்படியாடா? உனக்கு 100 வயசாடா, அவளுக்கு 90 ஆடா? ஓஹோ, இது கூட தெரியாம நான் தேவனா இருக்கேன் பாடுறா. நீ சொல்லித்தான் உனக்கு 100 அவளுக்கு 90 எனக்கு தெரியுது. ஏ கோமாளி, எனக்கு தெரியும்டா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ திட்டத்தோட இசைந்து போகிற எண்ணம் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு இல்ல, சாராளுக்கு இல்ல. விலகி போறாங்க. அதனால விட்டாரா? அவருக்கு ஈசாக்கு வந்தே ஆகணும், அவர் திட்டம் நடந்தே ஆகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு ஒரு புள்ள, அவ்வளவுதான். ஈசாக்கு ஒரு புத்திர பாக்கியம், அவ்வளவுதான். ஈசாக்கு ஒரு குமாரன், அவ்வளவுதான். ஆனா தேவனுக்கு அப்படி இல்ல. அந்த ஈசாக்குள்ளதான் ஒரு யாக்கோபு, அந்த யாக்கோபுக்குள்ளதான் ஒரு யூதா, அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம் இயேசு, அந்த இயேசுவுக்குள்ளதான் ஒட்டுமொத்த மனு குலத்தின் ரட்சிப்பு. உனக்கு எனக்கு வாக்குத்தத்தம் தர்றாருன்னா
என்னமோ அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது ஒரு கொஞ்சோண்டு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்காத. அந்த வாக்குத்தத்தத்தில் உனக்கு எனக்கும் திட்டம் இருக்கிறத விட சர்வ வல்லவருக்கு மகிமையான திட்டம் இருக்கு. இந்த சபையை ஏதோ இங்க வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்கு மட்டும் சபையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சபையை ஆண்டவர் நிறுவல. ஓ நம்ம எல்லாம் உட்காந்துட்டோம், சேர் எல்லாம் ஃபுல் ஆயிட்டு சூப்பர் அல்லேலூயா ஆமென் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் சபையை கொடுக்கல. இந்த அவிநாசியில ஒரு ஆத்துமா விடாம, ஒரு குடும்பம் விடாம, ஒரு இளைஞன் விடாம எல்லா முழங்காலும் முடங்கணும். இல்ல நான் அவிநாசி இல்ல பாஸ்டர், நான் பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து வர்றேன் பாஸ்டர். வாழ்க வா, தோத்துறான் மாட்டிக்கிட்ட நீ தோத்துறான். உன் ஊர்ல இருந்து ஒன்ன தெரிஞ்சிருக்கிறாரா? அப்ப உன் மூலம் உன் ஊர்ல இருக்கிற அத்தனை ஆத்துமா முழங்காலும் முடங்கணும். அப்படி எத்தனை கிராமத்துல இருந்து நீங்க எங்க சர்ச்சுக்கு வர்றீங்களோ அத்தனை கிராமமும் உங்க மூலமா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா நீ விலகி போற. தேவன் பேசுறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, திட்டத்தை கொடுக்கிறாரு. காதுல வாங்குறியா வாங்கலையானே தெரிய மாட்டேங்குது நிறைய டைம். அப்படியே வாங்கினாலும் அவருக்கு வர வேலை இல்லை. மீசைய வச்சிருந்தாரு, இப்போ மீசை இல்லை. அல்ல சொல்லுங்க அப்பா. தாடி வச்சிருந்தாரு, இப்போ தாடி இல்லை. தோத்துறோம். ஆனால் பேச்செல்லாம் ஒன்று போல தான் இருக்கு. அல்ல சொல்லுங்க. அவர் எப்பவும் அதுதான் பேசுவார். தேசம் பாரு, ரட்சிப்பும் பாரு, எழுப்புதும் பாரு, ரிவைவல் பாரு, பரலவும் பாரு. தோத்துறோம். இருக்கீங்களா? நமக்கு ஒரு எண்ணப்பாட்டில் அவ்வளோதான். தோத்துறோம். போகிறோமா, ஒரு செபத்தை பண்ணுறோமா, கொஞ்ச நேரம் தூங்குறோமா, கொட்டாய் விடுறோமா, 2 பேரை குறை சொல்கிறோமா, வந்தோமா செத்தமான் இருக்கணும். அல்லேலூயாவா? விலக்கியே போறது. திட்டத்தை புரிஞ்சுக்கிறல, தரிசனத்தை புரிஞ்சுக்கிறல, போதகனை புரிஞ்சுக்கிறது இல்லை, அவர் இருதயத்தை புரிஞ்சுக்கிறல, சபையின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறல, சபையில் நடக்க வேண்டிய காரியங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டாலும் அதோட இணைஞ்சுக்கிறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை. விலகி 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 எத்தனை வருஷம் தான் போவ. இங்க இருக்கிற சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி காலிங் உள்ள ஆள்லாம் இங்க இருக்கீங்க. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி காலிங் உள்ள ஆளு. கர்த்தர் அதை உனக்கு பலமுறை பேசிட்டாரு, பலமுறை உங்க கூட இடைப்பட்டுட்டாரு. ஆனா நல்லா தெரிஞ்சும் சூழ்நிலைகளை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, தேவைகளை பார்த்து, சுயத்தை பார்த்து விலகி 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 போயிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, இன்னைக்கும் சொல்றாரு, நான் உன்னை விட போறதா இல்ல. ஊருக்கு நீ தேவையோ இல்லையோ, எனக்கு நீ தேவை, என் திட்டத்துக்கு நீ தேவை. சாராள், நீ எத்தனை முறை விலகி போனாலும் நான் உன்னை விட போறது. ஒரு கட்டத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதியாகமம் 20 அதிகாரத்தில் சாராள் அம்மா கிளம்பி அபிமெலேக்கு வீட்டுக்கே போயிட்டா. எங்க போயிட்டா? அபிமெலேக்கு வீட்டுக்கு. 20வது அதிகாரத்தில் 18 வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாரு. முடியாது 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 முடியாதுன்னு சொன்ன கிழவி 20 அதிகாரத்தில் அபிமெலேக்கு வீட்டில் போயிருக்கா. புருஷனுக்காக, புருஷனை காப்பாத்த. அவர் சொல்றாருல, என்ன சகோதரன் சொன்னீங்கன்னா என்ன கொல்ல மாட்டாங்க, உன்னை தூக்கிட்டு போயிருவாங்க. என்ன புருஷன் சொன்னீங்கன்னா என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிருவாங்க. எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போத்தான் போறான். ஆனா என்ன சகோதரன் சொன்னீங்கன்னா உசுரோட வைப்பான். அவன் நல்ல ஒரு தரிசனம் உள்ள தெபோராளா இருந்தா. நேத்து கேட்ட மாதிரி தெபோராளா இருந்தா. யோ நீல மனுஷனாயா? தோத்துறான். இவரை சகோதரன் சொல்லிட்டு நான் கிளம்பி எங்க போகணுமா? அபிமெலேக்கு வீட்டுக்கு போகணுமா? நான் தரிசனம் உள்ளவ, நான் தேவ திட்டத்தின் பாத்திரம். இன்னைக்கு வரட்டும் அபிமெலேக்கு. தோத்துறான். முதல்ல அவனை போடுறேன், 2வது அல்லேலூயா சொல்லுங்க. தாராளமா அப்படி சொல்லி இருக்கணும். அவ கிளம்பி தேவனுக்காக அல்ல, புருஷனுக்காக. சில சமயங்கள் தேவ திட்டத்தை விட உனக்கு புருஷ திட்டம் பெருசா போயிருது. போட்டுருவாரு. என்னத்தன்னு கேட்காத. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமெனா? சுய திட்டம், மாம்ச திட்டம் பெருசா கிளம்பிட்டா. அபிமெலேக்கு வீட்டுக்கு விட்டாரா? அவர் கிளம்பி அங்க போயிட்டார். ஏசு ரத்தஞ்சயம் அபிமெலேக்கு வீட்டுக்கு அவர் கிளம்பி போயிட்டார். 20 அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஏலே தொட்ட மவனை செத்த தோத்துறான். என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏழ்றாவ என் திட்டத்துக்கு நான் தெரிந்து கொண்டவடா. அவ விலகி போறவதான், விலகித்தான் இங்க உட்கார்ந்துருக்கா உன் வீட்டுல. ஆனா அவ ஆபிரகாமின் வட்டத்துக்குள் இருக்க வேண்டியவள். அபிமெலேக்கின் வட்டத்துக்குள் அவளை விட மாட்டேன். அவ ஆண்டவருடைய வட்டத்துக்குள், தரிசனத்தின் வட்டத்துக்குள், தேவ திட்டத்தின் வட்டத்துக்குள், ஆபிரகாமின் வட்டத்துக்குள்.
விலகி போனவளை மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி தன் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். விலகி நீ சென்றாலும் தேவ திட்டம் சொல்லுங்கக்கா தடை. மோசேயை அழைச்ச உடனே வந்துட்டாரா? 3 அதிகாரம் யாத்ராமத்துல 80 வயசு கிழமை மோசேயை தேடி போறாரு. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல நீ வா, நான் உன்னை பார்வோனுக்கு முன்னால நிறுத்த போறேன், பயங்கரங்களை செய்ய போறேன், உன்னை கொண்டு எகிப்து அசைக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. எவ்வளவு மகிமையான வார்த்தை, அழைப்பு. 5 முறை அந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் 5 முறை தேவ திட்டத்திலிருந்து விலகி 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 எஸ்கேப் ஆகவே முயற்சிக்கிறார். யாரு? மோசே. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே, நான் போய் சொன்னால் என் வாக்குக்கு செவி கொடார்களே, நான் பேச முடியாத திக்குவாயன் மந்தனா உள்ளவன், நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேறையாகிற அனுப்பும் என்று 5 முறை தேவ திட்டத்திலிருந்து விலகிறான். ஏய், உன்னை நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன்னா நீதான். நான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா அப்பப்ப பிளானை மாத்துறதுக்கு? அப்படி நான் பிளானை மாத்துறதா இருந்தா எப்போ உன்னை போட்டு தள்ளிருப்பேன். என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? கொரோனாவே போதும் தோத்துறான், க்ளோஸ் பண்ணிருப்பேன் நான். தோத்துறான். உன்னை குறிச்சு என் திட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை பலனா உசுரோட வச்சிருக்க. நீ கொட்டாவி விட்டாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் திட்டம் தடைபடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அம்மா சொல்றா, அதையும் பார்த்துட்டாரு அந்த ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமெனா. விலகி நீ சென்றால் எனக்கு நீதான்னா நீதான். யோனா போனா, யோனா நினிவேவுக்கு போடான்னா நம்மாளு கிளம்பி தர்சீசுக்கு போறான். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல விலகி போறான். ஹலோ, இருக்கீங்களா? யோனா கதை நமக்கு தெரியும். போய் நினிவேல பிரசங்கம் பண்றான். ஒத்த பிரசங்கம். 120,000 பேர். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, கடைசி வசனம், 120,000 பேர் மனம் திரும்பினார்கள். இஸ்ரவேல் மக்கள் அல்ல, நினிவே மக்கள், அசீரிய மக்கள், இஸ்ரவேலின் எதிரிகள், பிரஜாதி மக்கள். ஒரு பிரசங்கத்துல, யோனாவின் ஒரு பிரசங்கத்துல 120,000 பிரஜாதிகள் மனம் திரும்புறான்னா அதுதான் யோனாவை குறித்து தேவனுடைய திட்டம். இருக்கிறீங்களா? விலகி போனா விட்டுருவாரா? நம்மால போய் அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டான். நல்ல தூக்கம். ஏலேலோ ஐலஸா. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நமக்கு எதுவுமே ஆபத்து நடக்காததுனால நம்ம நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஆள் தான் என்னமோ ஃபுல் டைம்ன்றான், காலிங்கிறான், விலைக்கு போகாதா வாடான்றான். நான் நல்லா தானே போய்கிட்டு இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, வேலை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எருவு மாடு நல்லா பால் கொடுக்குது, நல்லா சாணி போடுது, நல்லா தோத்துறோம் போய்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஹலோ, யோனாம் அப்படித்தான் நினைச்சான். நல்லா தானே போயிட்டு இருக்கு, தூக்கம் எல்லாம் சூப்பரா வருதுன்னு. ஆண்டவர் போடா ராசா, ராசா போடா ராசா, ஏலேலோ நானே பாட்டு பாடுறேன்டா, கொஞ்ச நேரம் நல்லா தூங்குடா, தோத்துறோம். இப்போ நான் செயல்பட்டேன்னா நீ மடார்னு கடல்ல குதிச்சு நீந்தி கரைக்கு வந்துருவ. தோத்துறோம். நீந்தி கரைக்கு வந்துருவ. என் நேரம் வரட்டும், நல்லா ஆழத்துக்கு போ. தோத்துறோம். அது வரைக்கும் நல்லா தூங்கு. அப்ப ஆட்டுவம் பாரு, அப்ப கைய நீட்டுவம் பாரு மவனே. ஐயையோ, நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஒருவேளை சொகுசா தெரியலாம் சார், தேவ திட்டத்துக்கு விலகி போறது தெரிஞ்சும் நான் நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி தோணும் சார். ஒருவேளை நாளைக்கா இருக்கலாம். இல்ல ஒரு நாள் விட்டு விடுங்கன்றீங்களா? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சரி விட்டுருங்க, நாளை அன்னைக்கா இருக்கலாம். ஏதாவது புரியுதா இல்லையா? நான் இப்படி சொல்ல விரும்புறேன், கர்த்தர் திட்டத்தை, கர்த்தர் வார்த்தையை நம்ம கூட அவர் பேசும்போது ஆமென் அப்படின்னு சொல்ல யோசிச்சோம்னா ஐயையோ அப்படின்னு சொல்ல வைப்பார். எப்படி வசதி? நீ பிரசங்கிக்கும் போது தேவ பிரசன்னத்தில் ஆமேன் சொல்ல யோசிச்சீன்னா இன்னைக்கு என் பேரை போட்டு என் டேட்டை போட்டு நீ எழுதி வச்சுக்கோ. முடிஞ்சா என் போட்டோவும் உனக்கு வேணும்னா தோத்துறோம் இங்கே அங்கெல்லாம் வச்சிருக்காங்க, செல்போன்ல உள்ள பிடிச்சி கூட வச்சுக்கோ. நான் சொல்றேன், பிரசங்கத்தில் நீ ஆமேன் சொல்லி அவர் வார்த்தையோட எசைஞ்சு வர யோசிச்சேன்னா என் வழி தனி வழி, நான் வேற ஒரு ட்ராக்ல தான் போவேன். நீ 1000 பிரசங்கம் பண்ணா நான் தான் இப்படித்தான் இருப்பேன். ஆமேன் வராதுன்னா சீக்கிரமா கன்ஃபார்மா ஐயையோ வரும்.
ஆனா ஒண்ணு, ஒரு நற்செய்தி. ஏன்னா இது நற்செய்தி கூட்டம். அல்லையா சொல்லுங்க. அப்போ அவர் இருக்கிறார் பாரு, அவர் ரொம்ப நல்லவர். அல்லையா சொல்லுங்க. ஐயோ, அவர் ரொம்பவே நல்லவர். அதாவது என்னன்னா, நீ ஆமேன்னு சொல்ற இடத்துக்கும் வருவாரு, நீ ஐயையோ சொன்னாலும் வருவாரு. அதுதான் அவர். அல்லையா சொல்லுங்க. அப்போ என்ன பேச்ச காணா? ஆமேன்னு சொன்னா உடனடியா வருவார். அல்லையா சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர். இப்ப யோனா ஐயோன்றான் கடலுக்கு நடுவுல. அதுக்காக கழட்டி விட்டாரா? நீ வேணா கழட்டி விடுவ பிரதர், ப்ரோ நீ வேணா கழட்டி விடுவ ப்ரோ. தோத்துறான். அவரு கழட்டி விட மாட்டாரு. சிஸ்ஸு. அல்லையா சொல்லுங்க. அப்பா சிஸ்ஸு ப்ரோ எலே. அல்லையா சொல்லுங்க. அப்பா ஐயோ கொலகார பாவிகளா. அல்லையா சொல்லுங்க. தேவ டிராக்ல இருந்து மாறி போறோம், விலகி போறோம்னா ஐயோ சத்தம் வரும். ஆனாலும் அங்க வந்தாராம். மீனுக்கு கட்டளையிட்டார், விலகி நீ சென்றாலும் உன்னை நான் விட மாட்டேன். என் திட்டம் தடை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். தோத்திரம். விழுங்கப்பட்டு போனாலும், கடைசியா நான் சொன்னேன் என்ன போனாலும், தேவனுக்காக நினிவேல போய் நின்று பிரசங்கிக்க வேண்டிய யோனா, லட்சங்களுக்கு முன்னால தேவ ஊழியக்காரனா, அபிஷேகம் உள்ளவனா, வார்த்தையை அறிவிக்க வேண்டியவனா நிற்க வேண்டிய யோனா, ஆயிரங்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டிய யோனா, பரலோகத்தின் திட்டத்தை அசாத்தியத்தை நடப்பிக்க வேண்டிய யோனா, ஒரு மீன் வயிற்றுக்குள்ள மீன் அவனை விழுங்கிருச்சான். யோனா 2 அதிகாரம் 10 வசனம். மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் அவனை என்ன செய்ததா? 1 அதிகாரம் 17 வசனம். சாரி, என்ன மன்னித்துக்கொள். 1:17 முதல் அதிகாரத்தின் கடைசி வசனம். மீன் அவனை விழுங்கிட்டு. எங்க இருக்காரு மீனா? போச்சு மீனா. யோனா எங்க இருக்காரு? சொல்லு மீனா. அல்ல சொல்லுங்க. யோனா எங்க இருக்காரு? மீன் வயிற்றுக்குள்ள விழுங்கிட்டு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை நிறைய விஷயம் விழுங்கிருச்சு. சிலரை பாவம் விழுங்கிட்டு, சிலரை கோபம் விழுங்கிட்டு, சிலரை சாபம் விழுங்கிட்டு, சிலரை வியாதி விழுங்கிட்டு, சிலரை தரித்திரம் விழுங்கிட்டு, சிலரை சுய விழுங்கிட்டு, சிலரை எதிர் வீட்டு ஜன்னல் விழுங்கிட்டு. அல்லேலூயா. சிலரை காதல் விழுங்கிட்டு, சிலரை இச்சை விழுங்கிட்டு, சிலரை பொருளாசை விழுங்கிட்டு, நிறைய பேரை செல்போன் விழுங்கிட்டு, ஃபேஸ்புக் விழுங்கிட்டு, வாட்ஸ்அப் விழுங்கிட்டு, வலைதளம் விழுங்கிட்டு. ஒரு சிலர் என்ன பார்த்து சொல்றீங்க, ஏன் மேட்டர் அவர் இன்னும் சொல்லலன்னு. தோத்துறான். அதையும் சேர்த்துக்க. அல்ல சொல்லுங்க. அப்பா விழுங்கிட்டு. ஆமேனா? தேவனுக்காக தேசத்தின் நடுவில் நின்று வார்த்தையை சத்தமிட வேண்டிய எலியாவுக்கு சூறைச்செடியில் என்ன வேலை? எழுந்து வா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவனை தட்டி எழுப்பிய பிற்பாடும் கெபிக்குள், குகைக்குள் எலியாவுக்கு என்ன வேலை? அல்லேலூயா. பெலிஸ்தியர்களுக்கு முன்னால நின்று ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய் ரட்சிப்பை கொண்டு வருகிறவனாய் பயன்பட வேண்டிய சிம்சோனுக்கு தெலீலாளின் மடியில் என்ன வேலை? விழுங்கிட்டு. சூறைச்செடி விழுங்கிட்டு, கொகை விழுங்கிட்டு, பயம் விழுங்கிட்டு, அசுத்தம் விழுங்கிட்டு, காதல் விழுங்கிட்டு, தெலீலாளின் வட்டம் விழுங்கிட்டு, பல விஷயம் விழுங்கிட்டு, யோனாவை மீன் விழுங்கிட்டு. 2 அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். அப்ப அவன் சொல்றான், பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரல் இடுகிறேன். அப்ப பாதாளத்தின் வயிறான். அப்புறம் அங்க என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாலோஜன் பல்பா போட்டு வச்சிருக்கோம் மீன் வயிற்றுக்குள்ள, வெளிச்சம் பிரகாசமா இருக்கிறதுக்கு. இருட்டுக்குள்ளதான் கிடந்திருக்கும் கோலா 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 கோலான்னு. மீன் சொல்லிருக்கும், ஏண்டா டேய் மனம் திரும்படா, உன்னால நானும் 3 நாள் ஃபாஸ்டிங்கடா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? உன்னால நானும் 3 நாள் ஃபாஸ்டிங்கடா. படுவாவி பயல, உனக்கு இருக்க இடம் கிடைக்காமடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. தோத்துறான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சூறைச்செடி சொல்லியிருக்கும், உனக்கு சூடு சொரணை இல்லையாடா. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ
அவர் சொல்ற வார்த்தை என் காதுல விழுகுது. முடிஞ்சா இப்ப நானே எந்திரிச்சு போகணும்னு தோணுது. ஒரு தூதன் வந்து பேசுறான், சோத்தை கொடுத்துட்டு பேசுறான். எவ்வளவு பரலோகத்தின் வார்த்தை அது. எனக்கே சூடு சொரணை வந்து எந்திரிச்சு போலாமான்னு தோணுது. நீ திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து படுத்து கிடக்குறிய அப்படின்னு சூரிய செடி சொல்லியிருக்கோம். நமக்கு தான் ஊழியக்காரன் சொல்றதே காதல் ஒழுக மாட்டேங்க, அப்புறம் சூரிய செடி சொல்றது எங்க காதல் ஒழுகும். ஒரு சைஸாவே ஆளை சொருகிற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது. ஆமேனா? அல்லேலூயா. வா. விழுங்கப்பட்டு போனாயோ? தேவ திட்டத்துக்குரியவன் எதனால் விழுங்கப்பட்டிருந்தாலும் அவனை விடுவிக்க அவர் அங்கே வருவார். ஈஸியா நம்மளை அவர் மிஸ் பண்ண மாட்டார். ஈஸியா, ரொம்ப ஈஸியா நம்மளை ஒரு நாளும் மிஸ் பண்ணவே மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏங்க, இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோவான் 11 அதிகாரத்தில் லாசருவை தூக்கி உள்ள வச்சாச்சு. மார்த்தாள் அம்மா சொல்றா, கூட பிறந்தவ சகோதரி, 4 நாள் ஆச்சு, நாரி போயிருப்பான். அது எப்ப சொல்றா? 39 வசனத்துல ஏசுனா சொல்றா, கல்லை எடுத்து போடுங்கள், கல்லை புரட்டி போடுங்கள்னு. 10 யூதர்கள் கல்லை புரட்டி போடுறதுக்கு போறான். அப்ப இயேசு சொல்லும்போது யூதர்களை நம்பி இவர் என்னமோ செய்ய போறாருன்னு கல்லை புரட்ட போறான். ஆனா கூட பிறந்தவ சொல்றா, ஹே சும்மா இருங்கடா, நீங்க வேற, அவர் சொன்னாருன்னு கல்லை புரட்ட போறீங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்களும் சும்மா இருக்க மாட்டாம கல்லை புரட்ட சொல்றீங்க. 4 நாளாச்சு ஆண்டவரே, அவன் நாரி போயிருப்பான் ஆண்டவரே, இது கூட உங்களுக்கு தெரியலையா? அவர் சொல்லியிருப்பாரு, அதுவும் சரிதானே, 4 நாள் ஆச்சுல, பாடி நாரி இருக்கும்ல, பாடுறா, இது கூட தெரியாம நான் தேவனா இருக்கேன்னு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எப்படி விஞ்ஞானிகள்லாம் நான் என் திட்டத்தில் வச்சிருக்கிறேன் பாரு. தோத்துறான். நான் பேசுறத கேட்டு கடின மனம் கொண்ட யூதன், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கல்லறிய தேடின யூதர்கள், அவன் கல்ல புரட்டுறதுக்கு வாரான். ஆனா வீட்டில் வச்சு சோத்த போட்ட என்ன நீ விசுவாசி, நீ என் வார்த்தையை கேட்ட நீ குறுக்க வந்து நின்றுக்கிட்டு எனக்கு போதகம் பண்ற. வா நில்லு, கல்லறைக்கு முன்னால கண்ணை திறந்துகிட்டே நில்லு. அந்த அம்மா மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நிக்காத, கல்லை திறந்துகிட்டே கிடக்கு. லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. வந்தானா? வந்தானா? எனக்கு அவன் வெளியே வந்தது அற்புதங்கிறத விட அடுத்து ஒரு மேட்ரு. 45 வசனத்துல 43 வெளில வரான். 45 தோத்துறான். வசனம் சொல்லுது, இந்த லாசரு நிமித்தம் அநேக யூதர்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாசரு மூலமா கணக்கற்ற யூதர்கள் விசுவாசிகளா மாறணுங்கிறது தேவ திட்டமா இருக்கும்போது, அவன் கல்லறைக்குள்ளேயே விழுங்கப்பட்டு கிடந்தாலும், செத்தே போயிருந்தாலும், அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு வந்து நிறுத்தி அவன் மூலமா நடக்க வேண்டிய தன்னுடைய திட்டத்தை நடத்தி முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது, தேவன் செய்ய நினைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. விழுங்கப்பட்டு போனாயோ? இன்னைக்கு தேவ திட்டம் நிறைவேற போகுது. மீன் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணு, இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இன்னைக்கு மனம் திரும்பு, இன்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிடு. தோத்துறான். உருப்படியா மனம் திரும்பினா முன்னாடி கக்குவேன். என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா. யோனாட்ட அது சொல்லியிருக்கோம். இன்னைக்காவது உருப்படியா மனம் திரும்பினா, தேவ திட்டத்துக்கு உன்னை விட்டு கொடுத்தினா முன்னாடி கக்குவேன். இல்லைன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என் கையில இல்லப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. கதை வேற மாதிரி ஆயிரும்பா. இன்னைக்கு மனம் திரும்பிருங்கப்பா. தேவ திட்டத்துக்கு விட்டு கொடுங்கள், விலகி செல்லாதிருங்கள், விசுவாசத்தில் நில்லுங்கள். தேவன் செய்ய நினைத்தது. எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இந்த இரவு நேரம் பேசியிருக்கிறார். உங்களை கொண்டு ஆயிரங்களை ரட்சிப்பது, அரக்க குணம் கொண்டவர்களை ரட்சிப்பது, அந்தகாரத்தில் கிடக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்பது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது, 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 தடைபடாது.
விரோதங்கள் எழும்பினாலும் அவர் நினைச்சது தடைபடாது. விலகி 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 நீ சென்றாலும் அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. ஏதோ ஒன்றுக்குள், பாவத்துக்குள், அசுத்தத்துக்குள் நீ விழுங்கப்பட்டு போயிருந்தாலும் உன் வாழ்க்கையில அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. இன்றைக்கு எத்தனை பேர், ஆண்டவரே உங்க திட்டத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க திட்டத்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அது நிறைவேறட்டும்னு நான் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆண்டவரே. விசுவாசத்தில் நில்லுங்கள், விட்டு கொடுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள். விசுவாசத்தில் நில்லுங்கள், விட்டு கொடுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள். தோத்திரம். விசுவாசத்தில் நில்லுங்கள், விட்டு கொடுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை எதிரிகள் எழும்பி வந்தாலும் உங்க வாழ்க்கையில அப்பா குறிச்சிருக்கிறது தான் நடக்கும். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. உங்க பிள்ளைகளை கொண்டு, குடும்பத்தை கொண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு, தேசத்தை அசைப்பது, பட்டணத்தை அசைப்பது, ஆயிரங்களை அசைப்பது, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவது தேவனுடைய திட்டம். ஷாபா ராபா தாரா காபா நா, ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமா உங்களை பயன்படுத்துவது தேவனுடைய திட்டம். மனம் திரும்பாத ஜனங்களுக்கு முன்னால உங்களை கொண்டு போய் யோனா மாதிரி நிறுத்துவது தேவனுடைய திட்டம். பார்வோனுக்கு முன்னால மோசேயை நிறுத்தினது போல உங்களை நிறுத்துவது தேவனுடைய திட்டம். அற்புதங்கள், அடையாளங்களை உங்களை கொண்டு செய்வது தேவனுடைய திட்டம். கடின மனம் கொண்டவர்களை உங்களை கொண்டு ரட்சிப்பது தேவனுடைய திட்டம். ஆமே, நீங்கள் கல்லறைக்குள்ள கடந்தாலும் உங்களை உயிர்ப்பிப்பது தேவனுடைய திட்டம். உங்களை எழுப்புவது தேவனுடைய திட்டம். உங்களை பலப்படுத்துவது தேவனுடைய திட்டம். நீங்க இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுப்பது தேவனுடைய திட்டம். இருப்பதை விட பல மடங்கு உங்களை பெருகச் செய்வது தேவனுடைய திட்டம். உங்களை அழைச்ச தேவ திட்டம் தோற்காது. உங்களை குறிச்ச தேவ திட்டம் தோற்காது. மனுஷ திட்டம் தோற்கும், சாத்தானுடைய திட்டம் தோற்கும், கூட இருக்கிறவங்க திட்டம் தோற்கும், உங்களுக்கு விரோதமா நினைக்கிற எல்லாருடைய திட்டமும் தோற்கும். ஏன்? நீங்களே போடுற திட்டம் கூட தோற்கும். யோனாவின் திட்டம் தோற்கும், ஆனால் தேவ திட்டம் நடக்கும். எத்தனை பேர் உங்க திட்டத்துக்கு இன்னைக்கு என்ன விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்ன விட்டு கொடுக்கிற ஆண்டவரே? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? தேவ சித்தத்திற்கு பவுல் தன்னை விட்டு கொடுத்த போது ஆயிரங்களை ஆண்டவர் பக்கம் ஈர்க்கிற, இழுக்கிற ஒரு மகா பெரிய அப்போஸ்தலனாய் கர்த்தர் பவுலை கரத்தில் எடுத்தது போல இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற உங்களை தேசத்துல, இந்த அவிநாசி பட்டணத்துல, கிராமங்கள்ல, தெருக்கள்ல அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக்குகிற ஒரு பவுலாக, ஒரு யோனாவாக, ஒரு ரபாதாரா கபாலகதனா, ஒரு லாசருவாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மூலம் அநேகர் விடுதலையாக போறாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட போறாங்க, அநேகர் சபைக்குள்ள வர போறாங்க. அதுதான் உங்களை குறித்து தேவ திட்டம். மனுஷன் அப்படி யோசிக்கிறான், பயப்படாதீங்க. சாத்தான் அப்படி பிளான் பண்றான், பயப்படாதீங்க. எதிரிகள் இப்படி பேசுறாங்க, பயப்படாதீங்க. யார் உங்களை பத்தி என்ன திட்டம் பண்ணாலும் பயப்படாதீங்க. உங்களை குறித்து உங்களுக்கு திட்டம் வேணாம், சுய திட்டத்தையும் தூக்கி எறியுங்கள். தேவ திட்டத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.